सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमन परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री बेबेंगेंद्र सद्गुरु महाराज की जय। ब्रह्म श्री सुंदर कुमार स्वामी महाराज की जय। सकल साधुमल की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஏற்கனவே ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கோம். ராமாயணம் பாராயணன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் பெரிய மகாத்மா. அவர் சொல்வார், சில பேர் அவர்களே சொல்லியிருக்காங்க, சுந்தரகாண்டம் பாராயணம் ராமாயணம் பூரா பாராயணம் பண்ண முடியாதவங்க சுந்தரகாண்டம் மட்டும் பாராயணம் பண்ணுறாங்க இல்லையா, ஆனால் முடியும் போது பட்டாபிஷேகத்தோடு முடிப்பாங்க. 68 சர்க்கம் சுந்தரகாண்டம், அப்புறமா ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணிப்பாங்க. அப்படி பூர்த்தி பண்ணி முடிக்கும்போது ஒவ்வொரு தடவும் சுந்தரகாண்ட பாராயணத்தில் முடியும்போது ஒவ்வொரு நன்மைகள் நடக்கும், பல நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமாக எத்தனையோ பிராமணர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது. அதில் சில பிராமணர்கள் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்களில் அவர் சொல்லியிருக்காரு, இது போல் ஒவ்வொரு தடவை சுந்தரகாண்டம் பாராயணம் போது ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடக்கும். அதனால் ராமாயண பாராயணமானது சத்தியம், சத்தியம், நிச்சயமாக சத்தியம். ஏன்னா சத்தியத்துக்காக தர்மத்துக்காக போராடினவன் தான் ராமன், சீதாராமன். இதை மறுக்க முடியாத உண்மை. தசரதனும் அதுக்காக தான் போராடினார், அதற்காக தான் உயிரையும் விட்டார். சத்தியம் வத தர்மம் சர தானே வேதத்தில் சொல்லியிருக்கு. பித்ரு தேவோபவ மாத்ரு தேவோபவ அதிதி தேவோபவ எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா சாஸ்திரங்கள் வேதங்கள். அது சாஸ்திரங்கள் இருந்தால் போதுமா? சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதான. சரித்திரத்தில் அதை நடத்தி காட்டணும் தானே பகவான் ராமராக அவதாரம் பண்ணி அந்த வேதத்தில் உள்ள தர்மங்களை சுலபமாக எளிமையாக விளையாட்டாக நடத்தி காட்டினார் ராமச்சந்திரமூர்த்தி. நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ராமர் வேறு கிருஷ்ணர் வேறு இல்லை. முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். அப்போது நம்ம சத்தியம் தர்மம் எவ்வளோ உயிர் மூச்சாக காப்பாற்றினார் பாருங்கள் ராமர். எந்த நிலையிலையும் என் நிலையிலிருந்து நான் மாற மாட்டேன். மற்றவர்கள் அவர்கள் நிலையை மாற்றிக்கலாம். நேற்று நல்லா இருக்கிறவங்க இன்றைக்கி குணம் மாறிடும். நேற்று என்னிடத்தில் நண்பனாக பேசினவங்க இன்றைக்கி எதிரியாக மாறிடுவாங்க. அது சகஜம். நேற்று எங்கிட்ட அன்பு செலுத்துகிறவங்க இன்றைக்கி கோவப்படுவாங்க, அதுவும் சகஜம். நேற்று எனக்கு உதவி செய்தவர்கள் இன்றைக்கி துரோகம் செய்வாங்க, அதுவும் சகஜம்.
ஆமாம், அதுவும் சகஜம்தான், நடக்கும். அப்போது நேற்று நம்பிக்கை கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள்னா இதுவும் சகஜம். இப்படி கூட நடக்குமாண்ணா? உலகத்தில் நடக்குதே. ஆனால் ஒரு பொழுதும் என்னை புறம்பே தள்ளாதவன் சீதாராமன் மட்டும்தான். இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? கிடையாது. நான் மதித்தாலும் மதிக்கலனாலும், அதாவது ராமர் ரிஷிபிஸ் துல்லியம் அப்படின்றார். ரிஷிக்கு சமமானவன் நான். என் மனசில் நான் நியாயம் அர்த்தப்போகிறோம். பணத்துக்கு இப்போ பெருசாக மதிக்கிறவன் நான் கிடையாது, சொத்தை பெருசாக மதிக்கிறவன் கிடையாது அப்படின்ட்டு கைகேயி மாடத்தில் சொல்கிறார் ராமர். நீங்கள் ராமாயணத்தை கொஞ்சம் அந்த கால் ஸ்லோகமாக படித்து பார்த்தா தெரியும். அதில் 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? அதில் ஒரு பாதம் அது மாதிரி படித்து பார்த்தா தெரியும். நாகம் அர்த்தப்பூர்வம். நான் பணத்தை பெருசாக மதிக்கிறவன் கிடையாது. அப்படி இன்ச்சாக படிக்கணும். ராமாயணத்தை படித்தா அதில் அமிர்தமயமான வசனங்கள், ஸ்லோகங்கள், அமிர்தமயமான அர்த்த புஷ்டி உடையது ராமாயணம். எப்படின்னா சமுத்திரமிவ ரத்னாட்டியம். சமுத்திரத்தில் ரத்னங்கள் நிறைய இருக்குது. அதை உன்னால் எவ்வளோ அள்ளிக்க முடியுமோ அள்ளிக்கலாம். இப்போது மூழ்கி முத்தெடுக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா? மூழ்கி முத்தெடுக்குன்னா சமுத்திரத்தில் போய் முத்து எடுக்கிறாங்க. நத்தையிலேருந்து முத்து பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நத்தையிலேருந்து முத்து எடுக்கிறாங்க. சரி, எவ்வளோ கொண்டு வந்தாங்க? இவ்வளோ தான் கொண்டு வந்து, இவ்வளோ தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. சமுத்திரத்தில் இவங்களால் இவ்வளோ தான் கொண்டு வர முடிஞ்சுது, அதனால் கொஞ்சமாக கொண்டு வராங்க. ஆனால் சமுத்திரம் பறந்து விரிந்துருக்குது, அதனால் நிறைய இருக்குது. அது உன்னால் எவ்வளோ அள்ளிக்க முடியுமோ அவ்வளோதான் அள்ளிக்க முடியும். அப்போ சமுத்திரமிவ ரத்னாட்டியம். சமுத்திரத்தில் எப்படி ரத்னங்கள் இருக்கோ போது நிறைய, அது மாதிரி ராமாயணத்தில் ஆழ்ந்த கருத்துக்கள் ஸ்லோகமாக புதஞ்சிருக்குது. அர்த்த புஷ்டி உடையது. ஆனால் பார்த்தா ஸ்லோகம் பார்த்தா சுலபமாக இருக்கும், உச்சரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் அர்த்தம் பார்த்தா ரொம்ப ஆழ்ந்திருக்கும். பாகவதத்தில் பார்த்தா ஸ்லோகங்களும் கொஞ்சம் கடினமான பதங்கள், அர்த்த புஷ்டி உடையது. அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே குவாலிட்டி ராமாயணம், அதே வேல்யூபிள் ராமாயணத்துலேயும் உண்டு. ராமாயணத்தில் பார்த்தா ஸ்லோகங்கள் எளிமையாக இருக்கும். அதில் என்ன அர்த்த புஷ்டி பாகவத்தில் இருக்கோ அதே அர்த்த புஷ்டி உடையது ராமாயணத்தில் இருக்குது. அவ்வளோ ஆழ்ந்த அர்த்தங்கள் உடையது ராமாயணத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அன்பை ஒன்றை மதித்ததினால், ஆணவத்தை வதைத்ததினால் சீதாராமன் புகழ் என்றும் எங்கும் பரவினதே. சீதாராமன் புகழ் எங்கும் பரவினதே. அன்பை ஒன்றை மதித்ததினால், ஆணவத்தை வதைத்ததினால், சீதையினுடைய அன்பை மதித்ததுனால, ஆணவத்தை வதைத்ததுனால, ராவணனை வதைத்ததுனால சீதாராமன் புகழ் எங்கும் பரவினதே. அதெல்லாம் அலங்கிய வீரியகா. இதெல்லாம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு பராக்கிரமம், ராமனுடைய பராக்கிரமம். ஒரு எல்லைக்கு உட்படுத்தக்கூடிய பராக்கிரமம் சொல்லிட முடியாது. இவருடைய நாமத்தை சொல்லியே ஆஞ்சநேயர் 80,000 ராட்சசவாதம் பண்ணார், லங்கையை தீக்கிரையாக்கினார், சமுத்திரத்தை கடந்தார், சீதையை தரிசனம் செய்தார், அவளுக்கு ஆறுதல் செய்தார், அவருடைய உயிரை காப்பாற்றினார், அவ்வளோ வானருடைய கவலைகளையும் போக்கினார். அப்படின்றதுலாம் கண்டேன் சீதையின் ராமரத்தில் ஒப்படைச்சா சும்மா சாதாரண விஷயமா? அதெல்லாம் அலங்கிய வீரியா. அப்படின்னா ராமருடைய பராக்கிரமம் ஆஞ்சநேயர் மூலமாக நம்ம பார்க்குறோம். சஞ்சீவினி பர்வதத்தை தூக்குந்து, சஞ்சீவினி பர்வதத்தை இமயமலையிலிருந்து கொண்டு வந்தது, எவ்வளோ பேர் உயிர்களை காப்பாற்றினது, விஸ்வரூபம் எடுத்தது, அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றது, எல்லாம் ராமனுடைய அலங்கிய வீரியா பராக்கிரமம். ராமநாமத்துடைய பெருமை அது. அதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியுமா? ராமாயணம்னு சொல்லிடுறோம், நவாகன்னு வச்சிடுறோம். 9 நாளில் நான் ராமாயணம் சொல்லிட்டேன்னு சொன்னால் சொல்லிட முடியுமா? 9 நாளில் 9 நாளில் ராமாயணத்தை நாம் சுலபமாக சொல்லிட முடியுமா?
அவ்வளோதானே ராமாயணம். அந்த கதை சொல்கிறது தான் ராமாயணமா? நம்ம 9 நாள் கதை கேட்குறவன் பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் அதான் ராமாயணமா? ராமாயணத்தில் உள்ள ஒரே ஒரு காண்டத்தை எடுத்துன்னு அதில் ஒரே ஒரு சர்க்கத்துக்கு நீங்கள் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜென்மா போதாது. சீதாராமனுடைய சம்பாஷணை 5 சர்க்கமா அயோத்தியா காண்டத்தில், அதை மட்டும் நீங்கள் எடுத்தோன்னா ஜென்மா போதும். அதில் அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. சீதாராமர் சம்வாதம் இருக்கு இல்லையா? ராமர் சீதையை நான் அழிச்சிக்க மாட்டேன்னு சொல்கிறார். சீதையை வந்து நான் வந்தே தீர்வுன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணுறாரு இல்லையா ராமரிடத்தில்? அந்த அன்பு அந்த அன்பு அந்த அன்பு உங்களுடைய கஷ்ட சுகத்தில் எத்தனை நாள் பங்கெடுத்திருந்தேன், இனிமேல் உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓடி வந்தால் இல்லையா லொங்குன்னு சீதை. அதனுடைய ஆழத்தை மட்டும் நீங்கள் அந்த 5 சர்க்கத்தில் நீங்கள் படித்து புரிஞ்சுங்க பார்க்கலாம். ஒரு ஜென்மா இல்லை, எத்தனை ஜென்மாத்தாலும் புரியாது. அது என்ன அன்பு அது? அது என்ன அன்பு அது? அந்த 5 சர்க்கம் மட்டும் நீங்கள் படித்து பார்த்தா கருமையை மாதிரி இருக்கும். அது அப்படிப்பட்ட பிரேமை ராமரிடத்துலையும், ராமர் சீதை இடத்துல பக்த வாத்சல்யம் அங்கே வெளிப்படும். அது பக்தின்னு பார்த்துட்டா அது நம்மளுக்கு அந்யோன்யமாக இருக்காது. என்னமோ பக்தினா தெய்வத்துக்கு தான் பக்தன் வைக்கிற பக்தி அப்படின்னு ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்யோன்யமான தம்பதிகளாக பாருங்கள், அந்த அன்பினுடைய ஆழத்தை பாருங்கள். நம்மளிடத்துல ஒரு அன்பு காட்ட ஒரு சாதாரண மனுஷி அப்படின்னு பாருங்கள். அதனால தான் நரன் பிரகடனம் பண்ணுறாரு வால்மீகி. நரன் பிரகடனம் பண்ணும்போது அந்த அன்பினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க முடியும். தெய்வம் கடவுள் பக்தி பண்ணுற பக்தன் இப்போ உயர்ந்த பக்தி அப்படின்றது என்னென்னா அது நம்மளை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பிரகிருதி சுபாவமாகவே வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரகிருதி சுபாவமாகவே வாங்க. நாங்கள் முக்குணங்கள் உட்பட்டவனாகவே மாறுங்க. அந்த நிலையிலேயே வாங்க. ஆனால் அந்த நிலையிலேயே இருந்தாலும் ராமருடைய குணங்கள் அதான் குணாபிராமன். நான் என்ன சொல்கிறேன்னா, முக்குணங்கள் உட்பட்ட குணாபிராமனாகவே பாருங்கன்ற நான். நிர்குண ராமன் எங்கேயுமே சொல்லலை. குணாபிராமன், சகல கல்யாண குணாபிராமன். அப்போ இந்த குணாபிராமன் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. நிர்குண பிரம்மம்னு எங்கேயுமே யார் வால்மீகி பிரகடனப்படுத்த அது பெருசாக பிரகடனப்படுத்தலை. பிரம்மதேவர் சொன்னார் நீ பரமாத்மா அப்படின்னு, பரசுராமர் சொன்னார் நீ பரமாத்மான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், ரிஷிகள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். கர்ப்பபூத எதா அப்படின்னு சொல்கிறேன், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் காப்பாற்றி எங்களை காப்பாற்றணும், நீ பரபிரமன்றதுலாம் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் ராஜ்யத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்க ரிஷிகள். அதெல்லாம் அப்படின்னு என்ன பகவான் சொல்கிறாங்க ஸ்பஷ்டமாக. சில இடத்துல பரத்வாஜரும் வெளிப்படுத்துகிறார். சில காரியங்களுக்காக தான் பரதா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு, தேவர்கள் நன்மைக்காக ரிஷிகள் நன்மைக்காக அப்படின்னு சொல்கிறார் பரத்வாஜர். பரதனத்தை சொல்லும்போது கூட அங்கே ராமரை தேடி போகும்போது அதெல்லாம் இருக்கட்டும். அங்கங்கே அவரோடு சொல்கிறாங்கன்றது வெளிப்படுத்துகிறார். வால்மீகி ஸ்பஷ்டமாக அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கத்திலேயே வெளிப்படுத்துகிறார். அந்த ராவண வதத்துக்காக தான் நாராயணனே பூமியில் அவதாரம் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அது பெருசாக நிறைய பேச மாட்டார். அங்கங்கே துளி காட்டுவார். அவரால் ராமரை மனுஷனாக எவ்வளோ நாள் மறைக்கிறது அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க முடியாமல் தான் அங்கங்கே வெளிப்படுத்துகிறார் வால்மீகி. ஆனால் அவருக்கு வால்மீகியோட நோக்கமே என்னென்னா குணாபிராமனாக பார்க்குறது தான். குணங்களுக்கு உட்பட்டவனாகவே நிற்பாருன்ற. அவர் கோபம் வருது, நாசியாமி ஜெகத்சரம் கோபம் வருது, அன்பு காட்டுறாரு, பாசம் காட்டுறாரு, எல்லாம் அப்படியேப்பட்ட நம்மளோட ஒருத்தராக. நம்மளாம் குணங்கள் அப்பாற்பட்டவர்கள் நம்ம கிடையாது. நம்ம நம்மளுக்கு குணங்கள் உட்பட்ட நம்மளை மாதிரியே ஒரு வாழ்ந்து அந்த சீதை இடத்துல அந்த மனைவி ஆனவள் எப்படி கணவனிடத்தில் அன்பு காட்டுறா, கணவன் மனைவிடத்தில் எப்படி அன்பு காட்டுறா அப்படின்றத மட்டும் அந்த சாப்டர் மட்டும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். சர்க்கத்தை மட்டும் ஒரு ஜென்மா இல்லை, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அந்த 5 சர்க்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த சீதாராமனுடைய அந்த சம்பாஷணைகளை நீங்கள் பாருங்கள். ஏதோ துக்க மதம் மனம்னு அவர் சொல்கிறதும் அது துக்கம் இல்லை, அது சுகம் அது எனக்கு அதுதான் சுகம், எனக்கு அமிர்தம், நீங்கள் கொடுக்குற அந்த காய்கனி கிழங்குகள் தான் எனக்கு அமிர்தம், இங்கே வடை பாயசத்தோட அறுசுவை உணவு சாப்பிட்றது எனக்கு இது எனக்கு அமிர்தம் கிடையாது, இது எனக்கு நிம்மதி கொடுக்காது, இது எனக்கு என் உயிரை போக்கிடும், அது எனக்கு இந்த அயோத்திய வாசத்தில் நான் இருந்தாலும் நரகத்தில் வாழற மாதிரி வாழ்வேன்
அந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமானம். அதோட நான் விஷமே சாப்பிடலாமே. நான் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர உங்கள் பின்னாடி வர்றதை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா சீதை. அதெல்லாம் அந்த அன்பின் ஆழத்தை புரிஞ்சிக்கணும். சும்மா ஏதோ கதை வந்தார், ராமர் வந்தார், ராவணனை வதம் பண்ணார், 10 தலை 20 கை, பெரிய பிரம்மாண்டகரமாக நம்ம சொல்லலாம். சேது பந்தனம் பண்ணார், போய் வதம் பண்ணார், நாகாஸ்திரத்தை கட்டுப்பாடு நல்லாயிருக்கும் கதை, நான் இல்லைன்னு சொல்ல. யுத்தகாண்டமே நல்ல வர்ணனையாக இருக்கும் ராமாயணத்தில். ஆஞ்சநேயுடைய வீரத்தில் பராக்கிரமங்கள், அது வீர ரசம், நான் இல்லைன்னு சொல்ல. அது நல்லது தான். அதனால் ராம பக்தி உண்டாகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நாம் கொஞ்சம் அன்பின் ஆழத்தை பார்க்கணுன்னு நினச்சோம்னா இந்த சீதாராமர் சம்பாஷணை. லக்ஷ்மணர் கோவப்படுறாரு, யாருக்காக? தனக்காகவா? தாராஜி தடுத்து கோவப்படுறாரு. ராமர் மேலே உள்ள அன்பு அதான் காரணம் கோவப்படுறாரு. அப்போ அந்த கோபதாபங்களுக்குடைய காரணத்தை பார்த்தா, அப்பா இவ்வளோ அன்பா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாகும். இவ்வளோ அன்பு காட்டுறாரு அப்படின்னா, பெத்த தந்தையை கூட சிறையில் அடைச்சிடலாம், கைகையை வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார் லக்ஷ்மணர்னா, தாயாக மதித்தவர், தசரத தெய்வமாக நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தாய் தந்தையை கூட தூக்கி போட்டுட்டு நான் ராமர் பின்னாடி தான் வருவேன், ராமருக்காக தந்தையே நான் சிறையில் போட்டுருவேன். கைகையமாக தாய் சம்மானம் தானே லக்ஷ்மணருக்கும். ராமர் மட்டும் இல்லை, லக்ஷ்மணருக்கும் தாய் சம்மானம் தானே, தாய் தானே. அப்படின்போது அதை கூட நான் தூக்கி போட்டுறேன். அவங்கள கூட எல்லோரையும் வரவங்களெலாம் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிடுவேன். எல்லோரையும் விஸ்வாமத்துக்கு காட்டுற வித்தைகளை நான் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கி யார் வராமல் பண்ணி யானை குதிரைகள் எல்லாத்தையும் தூள் தூளாக்கிடுவேன். யானைப்படை குதிரைப்படைகள்லாம் என்னுடைய வீரம் வெளிப்படுப்பது பார் அப்படின்னு இவ்வளோ கோவப்படுறார் லக்ஷ்மணர். எதுக்காக? தனக்கு பிரியத்துக்கு உகந்தவர்களாகிய தசரதர் எல்லாம் கூட சிறையில் போடுன்னு சொன்னால், தனக்கு உறவினர்கள் அப்படியேப்பட்ட பரதன் சத்ருகுணர்கள் கூட எதிர்க்க துணிச்சிடுறாரு. அப்படின்னா காரணம் என்னன்னா, ராமர் மேலே உள்ள பிரேமை. அதுதான் ஒரே ஒரு காரணம். நான் எதுவும் வேணாங்க, நீங்கள் லக்ஷ்மண சம்பாஷணையை நம்ம கோபமாக பார்க்குறோம். அந்த தெய்வமே படாது பாடு, அந்த தெய்வம் கூட அப்புறம் தானா. இல்லைடா எல்லாம் தெய்வத்தின் கதிடா, தெய்வத்தை விதியினால் நடக்குது, தெய்வத்தால் நடக்குதுன்னு ராமர் சொல்கிறாரு. ஆனால் லக்ஷ்மணன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தெய்வத்தையே நான் துண்டு துண்டாக்கிடுவேன்றார். அப்போ ராமர் என்னன்னா தெய்வத்தோட மேலானவர், எனக்கு என் பிரியத்துக்கு உகந்தவர். அண்ணா இல்லை, அவர் எனக்கு அண்ணாவும் இல்லை, நான் தம்பி இல்லை. தாசானு தாச பவிதாஸ்ம பூயான்னு சொல்கிற மாதிரி நான் ஒரு தாசன், அவ்வளோதான். நான் கருத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும். ஆஹாப்பா வெட்டிடுறேன் குத்திடுறேன்னு சொல்லிட்டு சிறையில் அடிச்சிடுறேன், வரவங்களெலாம் நான் வதம் பண்ணிடுறேன், இனி நான் ஒருத்தனே நான்ப்பா ஒரு பதம் பார்த்துட்றேன், இந்த அயோத்திய வாசிகள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, சத்தியமாக அவர் செய்வார். லங்கையில் பாருங்கள், சீதையை மீட்டெடுப்பதற்கு ராமர் பண்ணார். சரி, லக்ஷ்மணர் எதுங்க அடிக்கடி மூச்சு அடையணும்? சக்தி ஆயுதத்தில் மூச்சு அடையிறதும் நம்ம அவர் வாக்கு கொடுத்தாரு, விபீஷனுக்கு சரணாகதி கொடுத்தாரு. அந்த விபீஷனுக்கு மேலே சக்தி ஆயுதம் விழுதுன்னு சொன்னோடனே தன் மார்பில் வாங்கிட்டாரு லக்ஷ்மண சுவாமி. ஏன் வாங்கிக்கணும்? ராமர் சத்தியம் பண்ணார்னா அதை நான் காப்பாற்றணும், அது ஏன் கடமை. ஏன்னா என் பிரபு அல்லவா. இதாங்க அன்பு, இதான் அன்புன்னு பேர். ஆமாம், ராமர் தானே சரணாகதி கொடுத்தாரு, அப்போ அவர் காப்பாற்றிக்கிட்டோம், நான் ஏன் காப்பாற்றணும்? அது ராமர் செய்தாருன்னா அந்த வார்த்தையை நானும் கடைப்பிடிக்கணும். அதுதான் ராமருடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. அப்போ தானே உன் பொறுப்பு ராமருடைய பொறுப்பாக எடுத்துக்க முடியாது. உன் கவலைகளை அவருடைய கவலையை பகவான் பார்ப்பார். நீ பகவான்னு விட்டுருங்க, ராமருக்காக நீ எதையும் செய்யாமல் ராமர் இடத்துலேருந்து நீங்கள் அப்போ எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஆனால் ராமர் நம்மளுக்கு செய்யாமல் இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குது, நம்மளுக்கு அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க, நம்ம உடுத்த உடையும் படுக்கை இடமும் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பகவான் கருணை காட்டின்னு தான் இருக்கிறான். நீ பகவானை திரும்பி பார்க்குறியே இல்லையோ. ஆனால் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது நன்றி கடன் நம்ம பண்ணணும் இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், அப்போது அவர் காட்டினா தான் அன்புன்னு, அவர் அன்பு காட்டினே தான் இருக்கிறார். அதை அந்த அன்பை பெறத்துக்கான தடங்கல்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அது தடங்கள் பண்ணாமல் இருந்தால் போதும், அவருடைய அன்பு நம்மளுக்கு பொழிஞ்சுனே இருப்பார். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ராமர் உன்னை சௌக்கியமாக வாழவைக்க தான் ராமர் ஆசைப்படுறார். உன்னை துன்பப்படுத்தி குடும்பப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற ராவணன் தான் கதறடிப்பவன்னு அர்த்தம். ராவணன் தான் பயமுறுத்துப்பவன்னு அர்த்தம்.
எல்லாரையும். அது ராமனுடைய வேலை, கலிபுருஷனுடைய வேலை. துன்பப்படுத்தி பார்க்கறது. நம்மளை சௌக்கியமாக வாழ வைக்கணுன்றது ராமருடைய வேலை. சரி, இதெல்லாம் போகணும். அதனால் எதுக்கு சொல்லலாம், இப்போ லக்ஷ்மணருக்கும் ராமருக்கும் நடந்த சம்பாஷணையில் இவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குதுக்காக சொல்ல வரேன். இப்போ நான் சீதைராமன் சொன்னேன், லக்ஷ்மணன். அதுமாதிரி ஒவ்வொரு சர்க்கத்தையும் நம்ம அயோத்தியா காண்டம் மட்டும் இல்லை, பாலகாண்டத்துலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ராமர் சம்பந்தமான நிறைய கலைக்கதைகள் பாலகாண்டத்தில் வருது. அதுலேயும் அர்த்த புஷ்டி உடையது. நம்ம ராம் பக்தி வழக்கத்துக்காக சொல்கிறேன். ராம் பக்தினா ராமருடைய சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். பாலகாண்டத்துலேயோ, அயோத்தியா காண்டத்துலேயோ, ஆரண்ய காண்டத்துலையோ, கிஷ்கிந்த காண்டத்துலேயோ, சுந்தர காண்டத்துலேயோ, யுத்த காண்டத்துலேயோ எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பக்தி வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். சத்தியமாக பக்தி உண்டாகும். ராமருடைய பெருமை எல்லையற்றது. அது அந்த சீதாராமனுடைய சம்பாஷணையில் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காண்டகராக மகாமீனம், சர்க்கல்லோல சங்குலம் காண்டகரம். ஒவ்வொரு சர்க்கமும் முதலைகள் போல, மகர திமிங்கலம் போல் நம்மளை முழுங்கிடுமா. அந்த சர்க்கத்திலேருந்து மனசு எடுக்க மனசே வராது. அவ்வளோ ஆழ்ந்து போயிடும். இந்த ராமாயணத்தில் பார்த்தா அந்த சீதாராம சம்பாஷணையை பாருங்கள். அன்பின் ஆழத்தை நீங்கள் அங்கே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சிக்க முடியாத கூட, அது ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம், ஆனால் அதனுடைய எல்லையை காண முடியாது. அந்த சர்க்கங்களை படித்தா அதிலிருந்து உங்கள் மனசை மீண்டெடுக்க முடியவே முடியாது. அடுத்த ஸ்டெப்பு போகணும். அடுத்தது லக்ஷ்மணரை சமாதானப்படுத்த, அப்போ யாத்ராதானம் போவார். யாத்ராதான சர்க்கம்லாம் படிக்கணும்னு அவங்களால இந்த சீதாராமர் சம்பாஷணைலேருந்தே உங்களால் வெளியே வர முடியாது. அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. 5 சர்க்கமே ரொம்ப அதுவே பெரிய விஷயன்றேன் நான். அதுவே கடல்ன்றேன். அது உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த ராம அனுபவத்தோடு இருக்கிறவங்க தான் தெரியும். இப்போ நம்ம ராமாயண பாராயணம் சுக்ரீவ பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். அதான் நினைக்கிறேன். சுக்ரீவ பட்டாபிஷேகத்தை பூர்த்தி பண்ணிடுறோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மூலப்பாராயணத்தை நம்ம அப்லோட் பண்ணல. மூலப்பாராயணம் பண்ணிட்டோம். மூலப்பாராயணம் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏற்கனவே ராமாயணம் போட்டோம் இல்லையா, சுக்ரீவ பட்டாபிஷேகத்தோடு. சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரைக்கும் நம்ம ஸ்ரீ கனவில் தோன்றின ராமர் அனுகிரகம் பண்ணதுனால ராமாயணம் பாராயணம் பண்ண இல்லையா, அது நம்ம சுக்ரீவ பட்டாபிஷேகத்தோடு நம்ம சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பாராயணம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் அதெல்லாம் வேலை இருக்குது, கொஞ்சம் பண்ணணும். இன்றைக்கி ராமாயணத்தில் அது கற்பவருஷம் போல் கேட்டதெல்லாம் கொடுக்கும் ராமாயணம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் ஒவ்வொரு தடவை நம்ம ராமாயணம் படித்த போது ஒரு நன்மை நடக்கும், ஒவ்வொரு நல்லது நடக்குது. குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி எல்லாமே ராமாயண பாராயணத்தினால கிடைச்சிது. நம்ம எந்தெந்த மகான்கள் எப்படி சொல்கிறாங்களோ நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும். வியாசாச்சாரியார் எப்படி சொல்கிறாரோ பரமாத்மான்னு ராமரை, இது கிருஷ்ணரை, அதை அப்படியே எடுத்துக்கணும். அந்த பாகவதத்தில் அதை அனுசரித்தா தான் நம்ம பாகவதத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். பாகவதத்தில் நான் சொல்கிறேன், ராமாயணத்தில் வால்மீகி நரன்னு பிரகடனப்படுத்தினார். அவருடைய அப்போ அந்த மகாத்மா வழியை பின்பற்றி நம்ம ராமர் பரமாத்மா பகவான் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கிறத காட்டிலும் பரமாத்மான்றது அது ஸ்பஷ்டமாச்சு, அதை மறுக்க முடியாது. நம்ம அந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கே நம்ம போக வேண்டாம். வால்மீகி என்ன சொன்னாரோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நரன்றாரா, நரோத்தமன்றாரா, நரசிரேஷ்டன்றாரா, நரஷபன்றாரா, ஓகே. நரரிஷபன்னா ஓகே. அது அப்படியே நரோத்தமனாகவே பகவானை அப்படியே பார்த்து நம்ம வால்மீகி எப்படி ஆட்சியம் போகிறாரோ நம்ம அந்த வழியிலே போனால் தான் ஓரளவுக்கு ராமரை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சீதாராமனை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. முழுசாக புரிஞ்சு ராமருக்கே சொல்கிற ராமருக்கே தன் பெருமை அவரே எல்லையை கண்டது கிடையாது. சீதைக்கு சரி, ராமருடைய முழு ஆழத்தை புரிஞ்சிக்க முடியல. அப்படின்னும் போது நம்மளாம் புரிஞ்சிக்க முடியுமா? ஆனால் ராமாயணத்தில் அந்த சீதாராமருடைய சம்பாஷணை, அந்த 5 சர்க்கங்களை
அதை நம்ம ஒன்றும் இல்லை, அதை மட்டும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். வேறு லெவலில் அது அன்பின் ஆழத்தை புரிஞ்சுப்பீங்க. பகவானே பிரித்தா கூட ஒரு பக்தன் பிரியக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் பக்தி விஷயத்துக்கு வந்துட்டேன் பார்த்தியா. அது பகவான்ன்றதை மறந்துடுங்க. ராமர் வந்து என்னுடைய அன்புக்குரியவர், அவ்வளோதான். அப்படி சீதை அப்படி தான் பார்த்தா. தெய்வம்னு எங்கேயுமே சொல்ல, நீ நாராயணன், அதனால் நான் மகாலட்சுமி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கன்னா சீதை சொல்லியிருக்கா? கிடையாது. பர்த்தா, என்னுடைய கணவன் நீ, புரியுதா? அதனால் என்ன பண்ண, கணவன் அது உரிமையோட மனைவி ஜாமாதம் புருஷ விக்கிரகம்னு நிந்திக்கிறது இல்லை, அது அன்பினால் ஒரு பிரணயத்தினால் கோபிச்சுக்கிறது, அது சுவையானது. அந்த நிந்திக்கிறது கூட அதனால தான் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் சீதையை ராமர். அவளை அப்படி நிந்தித்த உடனே, ஏன்னா செல்லமாக கோச்சிக்கிறா இல்லையா, செல்லமாக கோச்சின்றதுனால அந்த வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகள் கூட சுவையானது. அவள், நீ வேஷ்டி கஷ்டன பெண்ணு, நீ வந்து ஒரு ஆண் பிள்ளையே கிடையாது நீ அப்படிலாம் சொல்ல. எங்கள் அப்பா ஏமாந்து உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, அதனுடைய அன்பின் ஆழத்தை புரிஞ்சிக்கணும். என்னை பார்த்து என்னம்மா இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரிஞ்சு கட்டின்னு வரல ராமர், கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அதான் ராமருடைய குணாபிராமன். அந்த அன்பை யாரால பிரிக்க முடியாது. அனன்ய ராகவேனைவ அனன்ய பாஸ்கரேன பிரபாயதா, ராகவேன அனன்யத்துவம் அனன்ய ராகவேனைவ பாஸ்கரேன பிரபாயதா. அந்த அனன்யமாக அந்த ராகவனையே ஆலிங்கனம் பண்ணியிருக்கா இல்லையா சீதை. எப்படின்னா, சூரிய கிரணங்கள்லேருந்து சூரியனை விட்டு சூரிய கிரணங்களை பிரிக்க முடியாதது போல், அதான் அப்படி சீதையை விட்டு ராமர் பிரியவே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருந்தாங்க. உடலால் வேணால் பிரிஞ்சிருக்கலாம். வால்மீகி ஆசிரமத்துலேயும் லங்கையிலையும் வைக்கப்பட்ட போது உடலால் வேணால் பிரிஞ்சுக்கலாம். மனதளவில் பிரிவே கிடையாது, சுத்தமாக பிரிஞ்சதே கிடையாது. அவங்க 2 பேரும் எப்பொழுதும் அந்யோன்யம்தான். சூரியனை விட்டு ஒளிகிரணங்கள் பிரிஞ்ச மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் பார்த்தா சூரிய வெளிச்சம் வரும் ஒரு ஜன்னல் வழியாக. அப்போ நம்மளுக்கு பார்த்தா ஒரு செவத்தில் பார்த்தா அந்த சூரிய வெளிச்சம் வரும், அந்த கிரணங்கள் படுது. பத்தியா, இந்த வெளிச்சம் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம வீட்டில் நினைப்போம். சூரியன் மறையும் போது அந்த வெளிச்சமும் மறைஞ்சிடும். ஏன்னா அது சூரியனத்தில் வரக்கூடிய கிரணத்தினால் வரக்கூடிய அந்த ஒளி, அது நம்ம வீட்டில் படுறதுனால நம்மளுக்கு சொந்தமாகிடாது அந்த ஒளி இல்லையா. அது மாதிரி தான். அப்போ ராவண வீட்டில் இருந்தது, வால்மீகி வீட்டில் இருந்ததுன்னா, அது வந்து ராமரை விட்டு சீதை பிரிஞ்சிட்டா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வைகுண்டத்துக்கு போகும்போது இதெல்லாம் அந்த சீதை எல்லாரையும் அழைச்சின்னு போயிடுவார். அயோத்திக்கு போகும்போது ராவண வீட்டிலேருந்து சீதையை அழைச்சின்னு போயிடுவார். எப்படி அஸ்தமிக்கும் போது சூரியன் தன் கிரணங்களை ஒழித்து கொண்ட போது அந்த நம்ம சவுத்தில் தெரிகிற அந்த வெளிச்சம் தெரியாமல் போயிடுதோ, இருட்டாயிடுதோ வீடு இல்லையா, அந்த வெளிச்சம் போயிடுதோ, அது மாதிரி தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் எப்படி போயிடுதோ சூரியன் மறையும் போது, அதே மாதிரி தான் ராமர் வைகுண்டத்துக்கு போகும்போது சீதையும் அழைச்சின்னு போயிட்டார். ஆஹா, வெளிச்சம் இருந்தது, அதனால் வந்து நம்மளுக்கு இந்த வெளிச்சம் நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொண்டாட முடியாது. அது மாதிரி சீதையை வந்து ராமர் விட்டு பிரியாமல் இருந்தார். அது மாதிரி அனன்யத்துவம் ராகவேனைவ பாஸ்கரேன பிரபாயதா, அப்படி அனன்யமாக இருந்தால் இல்லையா சீதை. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு கட்டத்தையும், நம்ம ஒவ்வொரு சர்க்கத்தையும் படித்தோம்னா இந்த ஜென்மா இல்லை, எத்தனை ஜென்மா இருந்தாலும் போதாது. அதை மேலோட்டம்னா ஓரளவுக்கு பார்க்கலாம். ராமாயணத்தை ஆழ்ந்த கருத்துக்களை பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ராமாயணம் அடுத்த ஸ்டெப்பை படிக்கவே முடியாது. அடுத்த சர்க்கம் படிக்க உங்களால் போக முடியாது. அந்த சப்ஜெக்ட் அப்படி இருக்கும், கருமையமாக இருக்கும். அயோத்திய காண்டத்தில் அந்த காதலினுடைய சீதை ராமனுடைய கருமை, அந்த 5 சர்க்கம் பார்த்தா கருமையமாக இருக்கும். அந்த பிரேமையினுடைய கருமையமாக இருக்கும். பார்த்தா படித்து பாருங்கள் தெரியும். வாத்சல்யத்துடைய
வெளிப்பாடு கௌசல்யா அம்மா மூலமாக தசரதர் மூலமாக தெரியப்படுது. அதில் தசரதர் நிறைய புலம்பல் ராமர் நினச்சி அதனுடைய ஆழத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா? சூரியன் இல்லாமல் கூட உலகம் ஜீவிக்கும், ஆனால் ராமன் இல்லாமல் நான் ஜீவிக்க மாட்டேன் இல்லையா? நீர் இல்லாமல் கூட பயிர்கள் விளையலாம், ஆனால் ராமர் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா தசரதர். நிறைய சொல்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பிரியத்துக்கு வந்தவளாக இருந்தாலும் கைகை ராமர்னு சொன்ன உடனே ஆஹா அந்த கைகை இனிமேல் நீ எனக்கு மனைவியே கிடையாது அப்படின்னு உடனே அவளை உதறி தள்ளிட்டார் இல்லையா? மனைவி ஸ்தானத்தை விட்டு விலகிட்டார் இல்லையா தசரத சக்கரவர்த்தி. எதுக்கான? ராமருக்காக. இது எதையும் எதிர்பார்க்கல. என் குழந்தை நல்லா இருக்கணும், என்னுடைய நன்மைக்காக இல்லை, ராமர் நல்லா இருக்கணுக்காக தான். காட்டை போய் கஷ்டப்படக்கூடாதுக்காக தான் தசரதர் புலம்புறார். தன் சுயநலத்துக்காக ராமரத்தை கேட்கறதுக்காக இல்லை, ராமர் நல்லா இருக்கணும் அதுக்காக. அதுதான் என்னுடைய நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு. ஸ்வார்த்தம்னா தன்னுடைய சுயநலம். எதிரான விஷ்ணுவை சந்தோஷப்படுத்துறது தான் நதே விது. இது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களா நிறைய பேர். பகவான் திருப்தி தான் என் திருப்தி அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களாம். அதுதான் இங்கே தசரதர் விரும்பினது. ராமன் சௌக்கியமாக இருக்கணும், நான் சௌக்கியமாக. நீ அயோத்தியில் நான் தான் சௌக்கியமாக இருக்கிறேன் அயோத்தியில் 14 வருஷம். 14 வருஷம் பார்த்து ராமன் திரும்பி வந்துட்டு போகிறான். சரி, அது வரைக்கும் எங்கன்னா சுற்றிட்டு வரட்டும், உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடலாம் இல்லையா ஒரு அப்பா தசரதர். ராமன் போகும்பொழுதே என் உயிரும் போயிடும் அப்படின்னு கைகை இடத்துல சொன்னாரா இல்லையாரா தசரத சக்கரவர்த்தி. இந்த அன்புக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? இந்த அன்புக்கு தசரதர் ராமரத்தில் காட்டின இந்த அன்புக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? சௌக்கிய குறைச்சலானா? எனக்கு சௌக்கிய குறைச்சல். நான் அயோத்தியில் சக்கரவர்த்தியும் ஆளுவேன். 14 வருஷம் 60,000 வருஷம் ஆண்டுட்டு வேணால் 14 வருஷம் ஆள மாட்டேன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 14 வருஷம் ஆண்டுட்டு ராமர் வந்தார்னா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தசரதர் இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, இருக்க முடியாது. 14 நிமிஷம் என்னால் ராமரை பிரிஞ்சு இருக்க முடியாது. எப்படின்னா, தண்ணியில் இருக்கிற மீனை வெளியே எடுத்து போட எப்படி துடிச்சு போயிடுமோ, அதுக்கு நீர் தான் ஆதாரமோ, அதுபோல் ராமனை விட்டு பிரிஞ்சால் நான் துடிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி, அது எப்படி வெயிலில் வாடி மீனானது செத்து போய் விடுகிறதோ தன்னை விட்டு வெளியே போட்டால், அது மாதிரி தசரதர் ராமர் நினச்சி புலம்பி உயிரை விட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, சர்க்கத்துக்கு சர்க்கம் நீங்கள் அந்த அன்பின் ஆழத்தை பார்க்கலான்றேன் ராமாயணத்தில். அதெல்லாம் சும்மா உபன்யாசம் பண்ணிட்டு நவாகம் உபன்யாசம் அப்படின்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது. இதெல்லாம் ஆழ்ந்து நிதானமாக புரிஞ்சிக்க வேண்டிய சர்க்கங்கள் ராமாயணத்தில் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். அது உங்களால் வெளியே வர முடியாதுன்னு சொல்ல வரேன். இப்போ நான் கௌசல்யை பற்றி சொல்லிட்டேன், லக்ஷ்மணனுடைய அன்பை பற்றி சொல்லிட்டேன், தசரதனுடைய அன்பை பற்றி சொல்லிட்டேன், சீதையினுடைய அன்பை பற்றி நம்ம சொல்லியாச்சு. இதில் நீங்கள் ஒவ்வொரு சர்க்கத்துலேயும் அயோத்திய காண்டம் தான் பக்தி பிரேமைக்கு அதிகமான நம்ம பக்தி உண்டாகணும்னா அயோத்திய காண்டம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அயோத்திய காண்டம் படித்தா எல்லையற்ற பக்தி உண்டாகும், நிறைய சௌக்கியம் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயம் நடக்கும். அயோத்திய காண்டத்துக்கு தான் எக்கச்சக்க பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்திலே பார்த்தா. சுந்தரகாண்டத்துக்கு தான் சொல்லுவாங்க. சுந்தரகாண்டத்தில் எல்லாம் கவர் ஆகிடும். சுந்தரகாண்டம் என்னென்னா, திரிசட சொப்னத்திலே ராமர் பட்டாபிஷேகம் வந்தது. திரிசட சொப்னத்திலே ராமர் பட்டாபிஷேகம் வந்தது, ராமர் சேர்ந்துற மாதிரி வந்தது, யானை மேலே போய் நிலவு தொடர மாதிரி வந்தது, இவ்வளோ சுப சகுனங்கள் வந்ததால் அதில் ராமருடைய மோதிரம் கிடைச்சதுனால ராமரும் செய்தி கண்டேன் செய்தி அப்படின்னு சொல்கிறதுனால ராமர் ஆஞ்சநேயருடையனால அவருக்கு மனசால் இணைஞ்சிறதுனாலேயே சுந்தரகாண்டத்தில் அது சுந்தரமான காண்டம். அதில் எல்லாமே கவர் ஆகிடுது. அதனால் சுந்தரகாண்டம் என்னென்னா ராமாயணத்தினுடைய மொத்தம் எசன்ஸாக சுந்தரகாண்டத்தில் இருக்குது. அதனால் அது சிறந்ததாக சொல்கிறோம், எல்லா பலனும் கிடைக்கணும். ஆனால் பக்தியினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்கணுன்னா அயோத்திய காண்டத்தை பார்த்தோம்னா தெரியும். நீ பரதனுடைய பக்தியை புகழ்வீங்களா, குகனுடைய பக்தி புகழ்வீங்களா, லக்ஷ்மணுடைய பக்தி புகழ்வீங்களா, கௌசல்யுடைய பக்தி புகழ்வீங்களா, தசரதுடைய பக்தி புகழ்வீங்களா, இல்லை அயோத்தியவாசிகளுடைய பக்தி புகழ்வீங்களா, இல்லை சீதனுடைய பக்தி புகழ்வீங்களா? எல்லாமே ஆழமாக இருக்கும் அதில் பார்த்தா. அயோத்திய காண்டத்தில் அந்த பக்தி பார்த்தா பக்தி சொட்ட இருக்கும். அயோத்திய காண்டத்தில் பார்த்தா
அப்போ அதனுடைய அது ரொம்ப எசன்ஸ், அது ரொம்ப சுவையுள்ள எசன்ஸ். பக்தி சொட்ட சொட்ட இருக்கும் அயோத்தி காண்டத்தில். சீதையினுடைய அந்த பிரிவு, சீதை ராமரை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னா நான் உயிரை விட்டுடுவேன்னு சொல்கிறா இல்லையா சீதை, அது உண்மை. ராமர் வராமல் போன போது தூக்குமாடிக்கு போல அசோக வருஷத்தில் போய் அப்போ ஆஞ்சநேயர் தானே ராமருடைய சங்கதியை சொல்லி தசரருடைய புத்திரன் ராமன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கதையை. அந்த ராமருடைய பெருமை கேட்டவுடனே தானே அவர் உயிரை விட்டுறது, அவர் சூசைட் பண்ணிட்டு நிவர்த்தி அடைகிறா சீதாம்மா. அப்போ ராமருடைய கதை தானே ஜீவனத்தை கொடுக்கறது, உயிரை காப்பாற்றுகிறது. சரி, அதெல்லாம் போகட்டும். அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சமுத்திரமிவ ரத்நாட்டியம் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. எளிமையான ஸ்லோகங்கள், ஆனால் ஆழ்ந்த கருத்துக்கள். எளிமையான ஸ்லோகம் வந்தாலும் படிக்காமல் இருந்தால் எங்களுக்கு தான் தெரியும் நான் படுற கஷ்டம். பாராயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாராயணம் பண்ணுறோம். ராமாயணம் சுலபம் சொல்லுவாங்க. பாராயணம் பண்ணாமல் இருந்து திடீர்னு பாராயணம் பண்ணால் வச்சிங்களேன், பதங்கள்லாம் பிரயோகங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே ராமாயணம். பாகவதம் ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, பாகவதம் என்னென்னா தொடர்ந்து பாராயணம் பண்ணி பாருங்கள், பாகவதம் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆமாம், கஷ்டமான பதங்கள் கூட கஷ்டமாக தெரியாது, அது சுலபமாக அப்படியே சரளமாக பாராயணம் பண்ணியே போவீங்க. பாகவதம் ரெண்டுமே வசதி, பாகவதமும் சரி ராமாயணமும் சரி. ராமாயணம் நம்ம லகுன்னு நினச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்லோகங்கள், ஆனால் அது படிக்காமல் திடீர்னு படித்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்து விட்டுட்டு இப்போ படித்தோம்னா கஷ்டமாக தான் இருக்குது படிக்கிறதுக்கு. இதில் மறுப்பே கிடையாது. ஆமாம், கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு ராமாயணமே ஸ்லோகம் படித்தா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு படித்து விட்டு அந்த அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பாராயணம் பண்ணி அபியாசம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் சரளமாக வரும் ஸ்லோகங்கள்லாம். அபியாசம் பண்ணாமல் சரளமாக வராது. சரி, ஓகே, அதெல்லாம் போகட்டும். ஆனால் ராமாயணத்தில் நம்ம தமிழ்லேயே படித்தாலும் கதையை படித்தோம்னா அன்பினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். சரி, ஓகே. அதனால் இந்த பாராயணம் பண்ணும்போதே நம்மளுக்கு சில பலன்கள்லாம் கிடச்சிடும். ஆமாம், பாராயணம் பண்ண பிறகு பலன் கிடைக்கிறது கிடையாது. ராமாயணத்தை பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி அடையும். இது ஸ்ரீரங்கலை இப்போ அனந்தராம தீட்சிதர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருடைய காலத்தில் அவர் சொல்லிட்டார். அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நடக்குது. நம்ம பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நம்மளுக்கு பல பலன்கள் கிடைக்குது. இது சத்தியம். ராமாயணத்தை தொட்டாவே, பாராயணம் பண்ணினே வந்தாவே நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். கடினமான பதப்பிரயோகங்கள் யாருக்குன்னா, பாராயணம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, பாராயணம் பண்ணி நடுவில் விட்டவங்களுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் தொடர்ந்து அதை நம்ம வசப்படுத்திக்கணுன்னா, பாராயணம் பண்ணி அந்த ஸ்லோகங்களை வசப்படுத்தி கொண்டோமானால் அதுவே அவங்களுக்கு சுகமாக இருக்கும். அதுதான் பாகவதமும் அதே தான். பாராயணம் பண்ணாமல் விட்டுட்டு திடீர்னு பாராயணம் பண்ணால் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை, அது ஆரம்பத்தில் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ராமரை சரி, அதெல்லாம் போகட்டும். ராமரை மனுஷனாகவே பார்க்கல. வால்மீகி எந்த வழியில் காட்டுறாரோ அந்த வழியிலே நம்ம ராமாயணத்தை அப்ரோச் பண்ணோம்னா தான் ராமருடைய பக்தியை நம்ம சுவைக்க முடியும். சீதையினுடைய பக்தி, லக்ஷ்மணனுடைய பக்தி, ராமர் மேலே வச்ச பக்தியை நம்ம சுவைக்க முடியும். ராமருடைய அன்பை சுவைக்க முடியும் நம்மளால். வால்மீகி காட்டுற வழியிலேயே நம்ம எடுத்துனோம். இன்னும் பாகவத்தில் பார்த்தா தொட்ட இடத்துலலாம் பரமாத்மா, பகவான் அப்படி இப்படின்னு புகழ், அங்கே பார்த்தாலும் ஸ்துதிகளாக இருக்குது. ராமர் பகவான், வைகுண்டாதிபதி பெருமை, கிருஷ்ணனுடைய பெருமை, ராமருடைய எல்லாம் பகவான் வாசுதேவன், நாராயணன் அப்படி இப்படின்னா, ஹரி சாக்ஷாத் சங்கச்சக்கர கதாதாரி நாராயணன். அப்படி வாமனத்தில் பார்த்தாலும் எல்லாத்துலேயும் பார்த்தா சங்கச்சக்கர கதாதாரியாக தான் அவதாரம் பண்ணுறார். அப்புறம் பார்த்தா குழந்தைய மனுஷனாக மாறிடுறாரு இல்லையா? கிருஷ்ணனை பார்த்தா அப்படிதான், வாமனரை பார்த்தா அப்படிதான், அவதரிக்கும் போது பார்த்தா நாராயணன் ஆகுது. இது வேணா சாக்ஷாத் தெய்வத்துவமே கொண்டது நரசிம்மங்காரமாக வந்தது பெருமாள், அழகிய சிங்க பெருமான் இல்லையா? அப்படின்னும்போது இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். தெய்வமாகவே காட்டியிருக்கார், ஃபுல்லாக இறைவனாகவே காட்டியிருக்கார் பாகவதம் பூரா. ஆனால் ராமாயணத்தில் பார்த்தா ஒரு இடத்துல கூட பகவான் அப்படின்னு ஒரு இடத்துல கூட இல்லை, அங்கங்கே கோடிட்டு காட்டியிருக்கார். ஆனால் நம்ம தேடினவங்க அதை தேடி கண்டுபிடிக்கணும்.
பகவான் ராமர் பரமாத்மான்றது தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா வால்மீகி எழுதுனா தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். சும்மா லைட்டாக ஒரு ஸ்லோகம் 6 ஸ்லோகம் சொல்லிட்டு போயிட்டார் பகவான் ராமரை. மற்ற இடத்துல எல்லாத்தையும் பார்த்தா ராமரை மனுஷனாகவே பிரகடனப்படுத்துகிறாரு வால்மீகி. அப்போது அந்த வால்மீகி நிலைக்கு நம்ம உயரத்துக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரில. அந்த வால்மீகி சொல்கிற பேச்சாவது கேட்டுன்னு நரனாகவே பார்ப்பேன், மனுஷனாகவே பார்ப்பேனா. அந்த பாசம் பந்தம் அப்படின்னு குடும்பத்தில் அப்பா அம்மா மேலே உள்ள பாசம், மனைவி மேலே உள்ள பாசம், தம்பி மேலே உள்ள பாசம் அப்படின்னே எடுத்துன்னு போங்களேன். இருக்கட்டும், பிராகிருதமாகவே புரிஞ்சிக்கல, வெறும் குணங்களாகவே முக்குணங்கள் உட்பட்டவர்களாகவே நம்ம ஆகிடுவோமே. அப்படியே ராமாயணத்தை அப்ரோச் பண்ணி பாருங்கள், நீங்கள் சூப்பரான அன்பை சுவைப்பீங்க. இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு சுகத்தை, அனுபவிக்காத ஒரு ரசத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க ராமாயணத்தில் பார்த்தா. ஏன்னா நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். சும்மா ஏதோ மற்றவங்களுக்காக சொன்னது கிடையாது, என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அந்த சீதை இடத்துல வச்ச பிரேமை தன் மனைவி இடத்துல எவ்வளோ அனுபவிக்கிறார் பாருங்கள் அப்படின்னு நினச்சி பாருங்கள். தன் காதல் எவ்வளோ காதல் பாருங்கள் அந்த சீதை இடத்துல. சீதைக்கு ராமன் இடத்துல தன் காதலன் இடத்துல எவ்வளோ காதல் பாருங்கள், தன் கணவன் இடத்துல எவ்வளோ காதல் பாருங்கள். அப்படி பாருங்கள் பரமாத்மா அவள் பக்தை. அப்படி பார்க்காதீங்க தயவுசெய்து. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் அது வேறு மாதிரி புரிஞ்சுப்பீங்க. அந்த அன்பை வேறு மாதிரி புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தம்பதி சமேதராகவே பாருங்கள். சீதா ராமன், கணவன் மனைவி, காதலன் காதலி, அந்த நிலையிலே பாருங்கள். நம்ம பிராகிருதமாகவே நம்ம லைஃப் ஸ்டைல்லே பாருங்கள். அதான் நல்லா. அப்படி பார்த்தா தான் நீங்கள் ராமாயணத்தை புரிஞ்சிக்க முடியும். ராமாயணத்தை தெய்வீகமாக பார்த்தா புரிஞ்சிக்க முடியாது. அகம் மானுஷம் மன்னியே, நானே மனுஷன்தான் என்ன நினைக்கிறேன் அப்படின்போது நம்மளும் அந்த ராமன் நினைக்கிறதுக்கு தான் நம்மளும் நினைக்கணும். கிருஷ்ணனை ஒன்றா அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாஸ்ரிதம்னு சொல்லலாம், கிருஷ்ணனை சொல்லலாம். ஏன்னா மனுஷன் அவஜானந்தி மாம்னா என்னைன்னா யாருன்னா கிருஷ்ணனை. இங்கே கிருஷ்ணர் ராமர் வேறு நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் அந்தந்த அவதாரங்கள் வேறு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மத்திய அவதார மத்திய சிக்ஷனோ ரக்ஷோவதாயவன் கேவலம் மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் மனுஷ அவதாரம்னு சுகாச்சாரியாக சொல்லியிருக்காரு ஸ்பஷ்டமாக. அப்போ மனுஷ நிலையில் புரிஞ்சிக்கினா தானே மனுஷ அவதாரம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணாருன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவரை தெய்வமாக வைத்துட்டா வச்சுக்க, அவருடைய நன்னடத்தைகள் தான் நமக்கு நன்னடத்தைகளுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது எதுக்கு அந்த நன்னடத்தைகளுடைய சாரம் என்னென்னு புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். அந்த நன்னடத்தைகளுடைய வெளிப்பாடுகளை நம்மளால் சுவைக்க முடியாது. சாரித்திரை நச்சு கோயுக்தான சரித்திரத்தில் பிரகடனப்படுத்தி காமிச்சார் இல்லையா ராமர், அதெல்லாம் நம்ம சுவைக்கணும்னு சொன்னால் சுகாச்சாரியா சொல்கிற மாதிரி வால்மீகி சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். என்னென்னா மர்த்தியாவதாரத்துக்கு மர்த்திய சிக்ஷனம், மர்த்தியன்னா மறிக்கும் இயல்பு கொண்ட மனுஷன் வழியில் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த அவதாரம். இது வெறும் ரக்ஷோவதாயன் கேவலம் வெறும் ராட்சசவாதத்துக்காக நாராயணன் வந்தார் அப்படின்றது மட்டும் அப்போ அவனை நாராயணனை மட்டும் பார்க்காதீங்க. என்ன நாராயணன் ராவண வதம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணார் ராமர் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. என்ன ரக்ஷோவதாயைவ என்ன கேவலம் கேவலம்னா வெறுமனே இவன் கேவலம்னா நம்ம தமிழில் இருக்கிற அர்த்தம் இல்லை, சம்ஸ்கிருத அர்த்தத்துக்கு என்னன்னா கேவலம்னா வெறுமனேன்னு அர்த்தம். வெறுமனே இறைவன் ராவண வதத்துக்காக அவதாரம் பண்ண அப்படின்னு மட்டும் எடுத்துக்காத, தெய்வமாக பார்க்காதீங்க. மத்திய சிக்ஷனோ மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ராமர் வந்தார் அப்படின்னு மனுஷனாகவே பாருங்கள் ராமரை. அப்போ நம்ம அவதார பேதங்கள் இருக்குது, ஆனால் பகவான் ஒருத்தன் தான். அவதார பேதங்கள் இருக்குது. அந்த அவதாரத்தை அப்படி தான் அப்ரோச் பண்ணணும். கிருஷ்ண அவதாரத்தை அவரை மனுஷனாக நினைச்சோம்னா நினச்சவங்க அது கிருஷ்ண அவதாரத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இங்கே பகவானை நினச்சா ராமோதத்தை புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே நீங்கள் பரமாத்மான்ட்டானா ராமருடைய அப்போ எதுக்கு தான் அப்போ ராமாயண பிரகடனம் தான் அப்போ தர்மங்கள் சொன்னது. அப்போ அந்த பிரேமையை காட்டினது சீதை இடத்துல, லக்ஷ்மணத்தில் பிரேமையை காட்டினது, அம்மா கௌசல்யா இடத்துலையும் கைகை அம்மா இடத்துலையும் அவர் காட்டின அன்புலாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் பகவானாக பார்த்துட்டா, நீங்கள் பக்தி விஷயமாக பார்த்துட்டா. நான் என்ன சொல்கிறேன்னா வால்மீகி எவ்வழியில் நம்மளை அழைச்சிட்டு போகிறாரோ அந்த வழியிலேயே ராமாயணத்தை நம்ம பார்த்தா தான், அப்ரோச் பண்ணால் தான் நம்ம ராமாயணத்துடைய ஆழத்தை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்ல வரேன். எந்தெந்த கிரந்தத்தை எப்படி பார்க்கணுன்றது தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். ராமாயணத்தை தெய்வீகமாக பார்க்கவே கூடாது. நாராயணன்றதை மறந்துடுங்க தயவுசெய்து.
ராமர் நாராயண அப்படின்றத மறந்துடுங்க. என்ன விஷ்ணு பரீட்சதோ அப்படின்றார். யார்? ஆஞ்சநேயர் சொல்கிறார், விஷ்ணு எனக்கு தெரியாதுன்றார். விஷ்ணுவால் அனுப்பப்பட்டு நான் வரல. இந்திரனால் அனுப்பப்பட்டு வந்தியா, யமனால் அனுப்பப்பட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான் பிரகஸ்தன் வந்து சுந்தரகாண்டத்தில் பார்த்தா. விஷ்ணுலாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு யாருன்னு தெரியாதுப்பா. என்னது விஷ்ணு யாருன்னு தெரியாதா? நான் பக்கத்துலேயே ராமர் 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 நான் ராமதாசன். நான் ராமரால் அனுப்பப்பட்ட தூதனை தவிர விஷ்ணுலாம் அனுப்பப்பட்டு நான் வரலப்பா. ராமரால் அனுப்பப்பட்டு தான் வந்தா. அப்போ ராமர் விஷ்ணு தானே? அதான் சொல்லி விஷ்ணுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா. நான் ராமரால் அனுப்பப்பட்ட வந்த ராமதூதன். நான் சுக்ரீவன் தான் எனக்கு மகாராஜா, அவனுடைய சேவகன் நான். அவ்வளோதான், ராமருடைய தூதனாக வந்திருக்கேன். இதுதான் விஷயம். யார்? ஆஞ்சநேயர் சொல்கிறது. அப்போது அந்த ராம பக்தர்கள் எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் தான் நம்மளும் போகணும். ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் அதாவது அந்த அணுகுமுறை இருக்குது இல்லையா? அந்தந்த அணுகுமுறையில் போனால் தான் அந்தந்த கிரந்தத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாகவதத்தை நெருங்குற விதம் வேறு, ராமாயணத்தை நெருங்குற விதம் வேறு. ராமாயணத்தை மனுஷனை தான் பார்க்கணும், ராமரை. அங்கே தெய்வமாக பார்க்கக்கூடாது. அப்போ மனுஷனை நினச்சி அவமதிக்கக்கூடாதுன்னு பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காங்க. அது கிருஷ்ணாவதாரத்துக்கு, ராமாவதாரத்துக்கு கிடையாது. கிருஷ்ணனை அகம் மானுஷமன்னின்னு சொல்கிறது இங்கே ராமாவதாரம். நானே மனுஷனை நினைக்கிறேன், ஏன்னா தெய்வமாக கொண்டாடுற பிரம்மதேவர் தூரம் தான் இருக்கார். ராமரை மனுஷனாக நினச்சவங்க தான் கூடவே இருக்கிறாங்க. லக்ஷ்மணர், பரதன் எல்லாம் மனுஷன். என்னுடைய அண்ணா, எனக்கு நீ தான் அம்மா அப்பா அப்படின்ற லக்ஷ்மணர் லொங்கலொங்கன்னு ஓடி வந்தார். சீதையை ராமன் அம்மா அப்பாவை நினச்சின்னு அப்படி தான் பார்த்தா என்னுடைய பரமாத்மா, என்னுடைய தெய்வம் நீ அப்படின்னு எங்கேயுமே லக்ஷ்மணர் சொன்னது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ராம பக்தரில் பாருங்கள், எங்கேயாவது நீ பரபிரம்மம் பரந்தாத்மா அப்படின்னா ரிஷிகள் சொல்லுவாங்க. அவங்களால தான் அப்படி சொல்கிறவங்களாம் தூரம் இருக்கிறாங்க. ரிஷிகளோ பிரம்மதேவர் கூட ராமரை புகழ்கிறாரு, பரமாத்மாவை புகழ்கிறாரு, தூரம் இருக்கார். பரசுராமர் புகழ்ந்துட்டு போயிட்டார் அவர் மகேந்திர பருவத்துக்கு. யார் அந்நியமாக இருக்கானா? கணவன் மே பர்த்தா சமே குருஹோ, எனக்கு அவர் தான் தெய்வம், அவர் தான் அப்படின்னு நான் கணவனே தெய்வம் அப்படின்னு நினச்ச சீதை தான் பிரியாமல் இருக்கிறா. லக்ஷ்மணர் தான் பிரியாமல் இருக்கிறா. என்ன அண்ணா பின்னாடி எனக்கு அம்மா அப்பா அவர் தான் எனக்கு அப்படின்னு லொங்கலொங்கன்னு ஓடி வர்றாங்க. அயோத்தியவாசிகள்லாம் என் ராமன் எங்கள் வீட்டில் ஒருத்தன் எனக்கு அண்ணா. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அண்ணா ராமர். அதே சமயத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை ராமன் அப்படின்னு நினச்சாங்க அயோத்தியவாசிகள் தான். அதான் பின்னாடி ஓடி இருந்தாங்க. தெய்வம் நினச்சா ஓடி வந்தாங்க. சங்கச்சக்கர கத்தத்தில் பரமாத்மாவே பூமியில் ராமராக வந்திருக்காரு அப்படின்னு நினச்சின்னா அது அதிசயம். அது கொஞ்ச நாள் அது என்னென்னா பரமாத்மான்னு போது ஆஹா பிரமிக்க செய்யும். அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல, பிரமிக்க செய்யும். அது ஒரு ரசம்தான், அந்த பிரமிக்க செய்கிற அது ஆச்சரிய ரசம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட அந்யுன்யமான ரசம் வேணும்னா அவனை நமக்குள் ஒருவனாக பார்க்கும்போது தான் அது கிடைக்குது. கிருஷ்ணாவதாரத்தையே சொல்கிறேன். கிருஷ்ணாவதாரத்தையே தன்னுடைய நண்பனாக நினைக்கும்போது, வாத்சல்ய பக்தியோடு நெருங்கும்போது தான் அந்த சுவையை அனுபவிக்க முடியுது. யசோதையால் வாத்சல்ய பக்தியோடு தன்னுடைய குழந்தைய நினைக்கும்போது மாயா சிசு டக்குன்னு ஸ்லோகம் மறந்து போச்சு. தன்னுடைய குழந்தையாக நினைக்கின்றால். உபநிஷத்துக்கெல்லாம் எந்த பரபிரம்மன்னு சொல்கிறது கிருஷ்ணனை, அந்த கிருஷ்ணனை தன் குழந்தையாக நினைக்கின்றாள் யசோதை அப்படின்னு வாயில் உலகங்களை காட்டின போது அந்த மிருதபக்ஷன் லீலையில் வருது. காட்டும்போது அந்த இடத்துல அப்படி சொல்கிறார். அப்படி நினச்சதுனால்தான் யசோதை அனுபவிக்கும். தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே, பழமையான இன்பத்தினுடைய எல்லையை கண்டாலும் அவள் தான் கிருஷ்ணனுடைய பரமானந்தத்தை அனுபவிக்க முடிஞ்சு தான். இதை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பகவான் விரும்புறதே அந்த நிலை தான். ஆனால் சாதாரண மனுஷன் நினச்சி அவமதிச்சிட்டோம்னு சொன்னால் அது தப்பு. கிருஷ்ணாவதாரத்தில். ஆனால் ராமாவதாரத்தை நீங்கள் மனுஷனாகவே நினைக்கலாம், தாராளமாக நினைக்கலாம். ஏன்னா வால்மீகி இந்த ஆதர் எப்படி, அந்த ஆதர் எப்படி, அது எழுதின ஒரு வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அந்தபடி தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். பாகவதத்தை ராமாயணத்தில் வால்மீகி நம்ம எப்படி சொல்லியிருக்காரோ, எப்படி பிரகடனப்படுத்தியிருக்காரோ அதை நம்ம மாற்றி நம்ம என்ன பண்ணோம், இல்லை ராமர் பரமாத்மா அப்படி இப்படி நம்ம எதாவது மாற்றணும்னா ரசம் கெட்டு போயிடும். ஆமாம், ராம ரசம், அந்த ராமாயண ரசம் கெட்டு போயிடும், அந்த பக்தி ரசம் கெட்டு போயிடும். பக்தின்றது என்னென்னா அன்பு, பேர் தூய அன்பு. அந்த தூய அன்பானது இந்த இடத்துல பரமாத்மா
ஜீவாத்மான்றது பக்தின்னு மட்டும் அந்த நிலையில் பார்க்கறது ஞானம். அது பக்தின்னு சொல்ல முடியாது. பரமாத்மா, பகவான் கிருஷ்ண ராமர், நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறது ஞானம். ஞானத்தோடு கூடிய பக்தி. அதை வேணான்றேன். ஞான கலப்படம் இல்லாமல், ஞான வைராக்கியம் கலப்படம் இல்லாத பக்தி அப்படின்றதுனா சுத்த பக்தின்றதுன்னா கௌசல்ய வைக்கிறது வாத்சல்ய பக்தி. இந்த வாத்சல்ய பக்தின்னு ஏற்ற கூட அது ஒரு கௌரவமாக இருக்குது. ஆனால் அது கூட வேணான்றேன். அதை பக்தின்னு சொல்கிறத விட எளிமையான தமிழ் உண்மையான அன்பு, உண்மையான பிரேமை, தன் குழந்தை இடத்துல உள்ள வாத்சல்யம், ராமனிடத்தில் கௌசல்யக்கு, தசரதருக்கு. அதே மாதிரி தன் கணவன் இடத்துல காதல் சீதை அப்படின்னா இது நல்லாயிருக்கு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கே. இது காதல் விவகாரம்னா சுகமாக இருக்குது, நல்லாயிருக்கு கேட்கறதுக்கு. ஆஹா, எப்படியாப்பட்ட காதலி, எப்படியாப்பட்ட காதலன். ஆஹா, இந்த அந்யோன்யமான தம்பதிகள் பாரு எப்படி அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். இது எவ்வளோ சுகமாக இருக்குதுன்னா இது நல்லாயிருக்கும். இது நம்ம பிராகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ வால்மீகி என்ன சொன்னாரோ அந்த நிலையில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அப்படியே நம்ம அனுபவிச்சுன்னு வந்தோம்னா ராமாயணத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க ஜென்மாவில். எந்தெந்த கிரந்தத்தை எப்படி அப்ரோச் பண்ணனா அந்தந்த கிரந்தத்தில் அந்த ஆச்சாரியர்கள், அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்லி எப்படி எழுதியிருக்காங்களோ, எப்படி நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்களோ அந்த முறையில் படி நெருங்கினா தான் அவர்களுடைய அனுபவத்தில் எப்படி எழுதுனாங்க பாகவதத்தைன்றது நம்ம கொஞ்சமாவது அவருடைய அனுபவத்தில் ஃபுல்லாக அனுபவிக்க முடியாது. ஸ்வானுபாவம், அந்த சுகாச்சாரி எந்த அனுபவத்தில் சொன்னார்ன்றதை நம்ம அவர் சொல்கிற மாதிரியே நம்ம எடுத்துனா தான் அந்த அந்த ரசத்தை நம்ம சுவைக்க முடியும். ரசமாலயம் இல்லையா பாகவதம். அப்போ அந்த ரசிகனாக இருக்கணும். சுகமுகாத அமிர்தம்னா சுகமுகத்திலும் அந்த அமிர்தம் சொன்னால் சுகர் எப்படி சொன்னாரோ அந்த அமிர்தத்தை அந்த சுகரை மாதிரி ரசிக்க தெரிஞ்சவங்களால் தான் அந்த பாகவதத்தை சுவைக்க முடியும். ராமாயணத்தில் எப்படின்னா வால்மீகி மாதிரி யார் அதை ரசிக்க தெரிஞ்சவங்களோ யோகமாஸ்தி அந்த யோக நிலையிலிருந்து எழுதினார். வேதஸ்ய உபபிரமணார்த்த, வேதத்துடைய வியாக்கியானமாக வந்த ராமாயணத்தை வால்மீகி எப்படி அது எழுதினாரோ, எப்படி அதை அனுபவித்தாரோ, அந்த குணங்கள் ராமர் குணங்களில் மெல்ட் ஆகி ராமர் குணங்களே விஸ்தாரமாக சொல்கிறாரு. அந்த வழியில் நாம் ராமாயணத்தை அணுகும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்தந்த ஆசிரியர்கள், அந்தந்த கதாசிரியர்கள் சொல்லணும். ஆதிகவி ஆகிய வால்மீகி எப்படி சொன்னாரோ ராமாயணத்தை, கதையில் இது இதிகாசம் இவ்வாறு நடந்தது ராமாயணம். அதனால் இல்லைன்னு சொல்லி, அதாவது அந்த நடந்த விஷயத்த கதையை எழுதியிருக்காரு இல்லையா வால்மீகி. அதுக்காக வந்தேன். அதான் கதைன்னு சொன்னேன். கதையை எழுதியிருக்காரு, நடந்த விஷயத்த கதையை எழுதியிருக்காரு, அது உண்மை. ஆனால் அது நடந்த விஷயம் கதையை எழுதியிருக்காரு, அது எப்படி எழுதியிருக்காரு அதான் பார்க்கணும். அது எந்த ரசத்தோடு எழுதியிருக்காரு, என்ன சொல்ல வர்றார் அது பார்த்தோன்னா, சில பேர் சொல்லுவாங்க ராமநாமத்துக்காக சொன்னார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பக்தி, அந்த பிரேமை, அந்த உண்மையான அன்பு. பக்தினா கூட கொஞ்சம் கௌரவமாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தூரம் வைக்கிற மாதிரி இருக்குது ராமரை. பக்தின்றதே விட்டுருங்க. தூய்மையான அன்பு, பிரேமை, ராமரிடத்தில் உள்ள காதல் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குது. நட்பு, காதல், அன்பு, பிரேமை அப்படி சொல்லி பாருங்கள், நல்லா இருக்குது ராமரிடத்தில். ஏன்னா நம்மில் ஒருவராக தாங்க இறங்கி வந்து பழகினார். சுக்ரீவா, உன்ன மாதிரி நானும் மனைவியாக இருந்து கஷ்டப்படுறோம் தாண்டா. உன்ன மாதிரி அண்ணனால் துரத்தி போட்டு நான் தம்பியால் துரத்தி அடிக்கப்பட்டேன் எங்கள் சித்தினால், கைகை அம்மாவில். அவள் தான் தம்பிக்கு ராயத்து கொடுத்து இருந்தான். நானும் வந்து நாட்டை விட்டு வெளியே வந்தாண்டா. நீயும் வாலியால் வஞ்சிக்கப்பட்டு நீ வெளியே வந்தவன். உன்ன மாதிரி கஷ்டத்தை நானும் அனுபவிக்கிறேன். அப்படின்னா நம்மளோட ஆயிரம் இருப்பார் ராமர், மிங்கில் ஆயிரம் இருப்பார். இப்படி பார்க்க தெரியணும் ராமாயணத்தை. அப்போ ராமாயணத்தை அப்படியே படித்து அந்த கதையாக நம்ம இழைஞ்சி போயிட்டோம்னா ஆடேங்கப்பா, அந்த சௌக்கியத்தை உங்களால் விடவே முடியாது. அது ஆஞ்சநேயர்கள் தான் கற்றுக்கணும், அது சீதை இடத்துல தான் கற்றுக்கணும், லக்ஷ்மணத்தில் தான் கற்றுக்கணும். அது 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 வேறு லெவல். அது வேறு லெவல். அயோத்தியவாசிகள்லாம் எப்படி ராமர் நினச்சாங்க, லக்ஷ்மணர்லாம் எப்படி நினச்சார், பரதன்லாம் எப்படி நினச்சார், மனுஷனாக தானே நினச்சார். தன்னுடைய அண்ணா பட்டாபிஷேகமா அப்படின்னு தானே சொன்னார். ஆனால் என் அண்ணா வந்து தேவர்களால் கந்தர்களால் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்றது லக்ஷ்மணர் சொல்கிறாரு. அப்போ பரமாத்மாலாம் தேவையில்லை. பரமாத்மாவை நான் அடிச்சிடுவேன், தெய்வத்தையே நான் சண்டை போடுவேன்றார். தெய்வத்தையே எங்கள் படாத பாடுபடும். தெய்வம் வந்தாலும் நான் சண்டை போடுவேன், ராமருக்காக சண்டை போடுவேன்.
அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்கிறார் இல்லையா. தெய்வத்தை அங்கே முன்னாடி கொண்டு வரல லக்ஷ்மணர். என்னுடைய அண்ணா, ஆனால் அண்ணான்றதை விட தாசனாக இருக்கிறது தான் நான் அவருக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு பிரேமையோடு கைங்கரியம் பண்ணுறாரு. பிரேமையோடு உயிரை கொடுக்குறாரு இல்லையா ராமருக்காக லக்ஷ்மணர். அதை பார்க்கணும், அதுதான் பார்க்கணும். அவன் மனுஷனாக நினச்சதுனால தான் அந்த பழக்கத்தினால ராமரோட கூடவே இருக்க முடியுது. வில்லை தூக்கின்னு வர்றாரு. அவர் ஒரு வில்லை தூக்கின்னு வர்றாரு, இவர் ஒரு வில்லை தூக்கின்னு வர்றாரு. சுலபமாக பழக முடியுது. இது எத்தனை பேர் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியும்? இந்த அன்பினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க முடியும். குகன் இல்லாட்டி குகன் போய் நாராயணன் வந்து சங்கச்சக்கரத்தை நாராயணன் வந்து கட்டி பிடிச்சிக்க முடியுமா? குகனை ராமர் இருந்தால் தான் கட்டி பிடிச்சிக்க முடியும். என் நண்பர் சிருங்கிபேரபுரத்தில், இது உன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு. இல்லைப்பா, இது என் ராஜ்யம் இல்லை, எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. குகா, நம்ம 2 பேர் நண்பர்கள். அப்போ ஆத்ம சமசகாவான், என் உயிருக்கு மேலான நண்பனா யார்? ராமர் சொல்கிறார், எனக்கு ஆத்மா சமசமம் அப்படின்னு வால்மீகி ஸ்பஷ்டமாக சொல்கிறார். சகாவான், பக்தன் இல்லையா, சகாவான், நண்பரான். யார்? சிங்கபேரபுரத்து ஸ்தபதியாகிய குகன் வந்து நண்பரான். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்துங்க ராமாயணத்தை, வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் எதுவும் இந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் வேணாம். அவர் பரமாத்மா, அவர் பகவான், அதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வேணாம், அதை தூக்கி போட்டுருங்க. வால்மீகி என்ன சொன்னாரோ, எப்படி அனுபவித்தாரோ, அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல், அந்த பியூரிட்டி குறையாமல், தெய்வம்னு வந்தால் கூட என்னமோ எனக்கு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது ராமரை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நோ, அப்படி கிடையாது. அவர் தாசன். பரத்வாஜ மகரிஷியை வணங்குறார், வசிஷ்டரை வணங்குறார், வசிஷ்டருடைய சிஷ்யர், விஸ்வாமுத்தருடைய சிஷ்யர், அப்படியே சொல்லுங்களேன் நீங்கள். தசரருடைய புத்திரன், தசரதாத்மஜன் அப்படி தான் சொல்லி தானே ராமர் இப்போது ஐந்திராஸ்திரத்தை விடுறான். யார்? லக்ஷ்மணன். யாரை? இந்திரஜித்தை வதம் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன சொல்கிறார்? தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி. அப்போ நிஷ்பதித்வந்தம், அப்பிரதித்வந்தம் ஜஹி ராவணிம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ராவனுடைய புத்திரனாகிய அந்த இந்திரஜித்தை வதம் செய்வாயாக அப்படின்ட்டு என்னென்னா இந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறாரு. ஆனால் சொல்கிறது என்னென்னா இந்த மந்திரத்தை சொல்கிறார். என்னென்னா தர்மாத்மா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகம் தான் மந்திரம். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி. அவ்வளோதான். தாசரதினா இங்கே ராவணின்னா ராவனுடைய புத்திரன், தாசரதினா தசரருடைய புத்திரன், தசரத புத்திரன். அந்த ராவண புத்திரனை, அந்த தசரத புத்திரன் சத்தியசந்தனாக இருந்தால், தர்மாத்மாவாக இருந்தால், அந்த ராவண புத்திரன் ஆகிய இந்திரஜித்தை வதம் செய்ய வேண்டும் இந்த பானமானது அப்படின்னு பிரயோகம் பண்ணுறார் லக்ஷ்மணர்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னென்னா இந்திராஸ்திரம் தான். இந்திரனுக்கே சக்தி குறைவான்னு கேட்டால், இந்திரனையே வந்து அந்த இந்திரஜித்து சிறையில் பிடிச்சதுனால தான் அவனுக்கு இந்திரஜித்துனே பேர். இந்திரஜித்து அப்படின்னா இந்திரனையே ஜெயித்தவன் அப்படின்னு பேர். அப்படியேப்பட்ட இந்திரனுடைய சக்தி கொண்ட அந்த அஸ்திரம் தான். இந்திரனையே சிறையில் போட்டவன் அப்புறமா இந்திரனுடைய அஸ்திரம் என்ன பண்ண முடியும்? இந்திரஜித்தை. அப்போ இந்திரஜித்தை வந்து இந்திராஸ்திரம் வாதம் பண்ணல, நல்லா புரிஞ்சுங்க. பிரயோகம் பண்ணதுனாவோ லக்ஷ்மணர் எந்த இந்திரனோ இந்திரஜித்தை பார்த்து பயந்து நடுங்குவானோ, அந்த இந்திரனுடைய அஸ்திரத்தை வச்சுட்டே அப்படிப்பட்ட இந்திரனை விட பல விதத்தில் பராக்கிரமசாலியான இந்திரஜித்தை இந்திரனுடைய அஸ்திரத்தை வச்சே வதம் பண்ணார். இந்திரனே பயந்து நடுவான் இந்திரஜித்தை பார்த்து. அப்போது இந்திரன் மந்திரத்தை சொல்லி அது இந்திராஸ்திரத்தை வந்து ராமருடைய மந்திரம் சொல்லி ராமோ தாசரதிர் யதி அப்போது சொல்லி வதம் பண்ணுறாருன்னா, அப்போ இங்கே என்ன உருவேற்றப்பட்டதுன்னா இது வந்து இந்திராஸ்திரன்றது சாதாரண அஸ்திரம் தான். இந்திரனையே ஜெயித்தவன் இந்திரஜித்து அப்படின்னும்போது இந்திராஸ்திரம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இந்திரனை விட பராக்கிரமசாலி இந்திரஜித்து. அப்போது அந்த அஸ்திரம் வந்து அந்த இந்திராஸ்திரம் வந்து வதம் பண்ணல. அந்த இந்திராஸ்திரத்தில் சொன்னக்கூடிய மந்திரமாகிய தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி அப்பிரதித்வந்தம் ஜஹி ராவணி அப்படியேப்பட்ட தாசரதி தான் வேணும். இங்கே எங்கேயாவது பரமாத்மா
பரபிரம்மமாகிய பகவான். அர்ஜுனன் சொல்லுவான், பரபிரம்மம் பரந்தாம பவித்திர மங்களம் பரம்னு சொல்லுவான். கிருஷ்ணரை புகழ்வான். அவர் பரமாத்மாவை பிரகடனப்படுத்தினார். ஒரு இடத்துல கூட பார்த்தா மனுஷத்தன்மையே இல்லை. கிருஷ்ண இடத்துல பார்த்தா எல்லா லீலைகளும் பார்த்தா அற்புதம். அற்புதம் பாலகம் அம்புஜேஷன் பிறக்கும் போதே அற்புதம், எல்லா அற்புதங்களும் தான். ஆனால் ராமர் பாருங்கள், எங்கேயுமே தன்னுடைய பிரகடனப்படுத்துறதே கிடையாது. பிறக்கும் போதும் பார்த்தா சங்கச்சக்கரத்தாரே பிறந்தது கிடையாது. பகவான் எப்பொழுதும் 2 கைகள் உள்ளவாகவே பிறந்தா. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன அப்படியே தான் கடைசி வரைக்கும், வைகுண்டம் போகிற வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணார். அப்போ மனுஷத்தன்மையோடவே வாழ்ந்தது ராமாவதாரம். நம்ம அப்படியே பார்த்தோம்னா அப்போ தெரியும். அப்போது சாதாரண அஸ்திரம் தான், ஆனால் ராம் மந்திரம் சொல்லி தாசரதி தசரத புத்திரன் ஆகிய ராமன் அப்படின்னு நான் சொல்கிறார். யார்? லக்ஷ்மண சுவாமி. அந்த ராமன் தர்மாத்மாவாக இருந்தால், சத்தியசந்தமாக இருந்தால் அப்படின்னு பணையம் வைக்க, அவருடைய தர்மத்தையும் சத்தியத்தையும் பணையம் வச்சு ராவணி அப்படின்னு ராவனுடைய புத்திரனாகிய தரித்தை வதம் செய்கிறார் லக்ஷ்மண சுவாமி. இதாங்க விஷயம். அப்போது லக்ஷ்மணர் பானப்பிரயோகம் பண்ணும்போது இந்திரனுக்கே வேலை கொடுத்தவர், இந்திரனுக்கே இந்த பதவியிலேருந்து வேலை செய், மக்களை காப்பாற்று அப்படின்னு வேலை போட்டு கொடுத்தவர் பரமாத்மா அந்த நாராயணன் தான். அந்த நாராயணனே வந்து அந்த ராமரே தான் நாராயணனாக வந்திருக்கார். அப்படியேப்பட்ட அவர் வந்து பரமாத்மா பரபிரம்மம் என்பது உண்மையானால் இந்த இந்திராஸ்திரம் போய் அந்த இந்திரஜித்தை வதம் செய்ய வேண்டும். அப்படியா சம்மதம் பண்ணார்? லக்ஷ்மணர்? இல்லை. தசரதர் புத்திரர் என்பது உண்மையானால், அவர் தர்மாத்மா சத்தியசந்தர் என்பது உண்மையானால், அப்படிப்பட்ட தசரத புத்திரன் வந்து தசரத புத்திரனாகவும் அதே சத்தில் தர்மாத்மா சத்தியசந்தனாகவும் இருப்பது உண்மையானால் உடனே போய் அந்த அந்தராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அது ராவண புத்திரனாக இந்திரஜித்தை வதம் செய்ய வேண்டும். இப்படி தான் இப்போ சொல்கிறார் ஸ்லோகத்தை பார்த்தா, லக்ஷ்மணர் பார்த்தா. அப்போ அந்த ஆழ்ந்த கருத்தை புரிஞ்சிக்கணும். அப்போ இங்கே தெய்வமாக பிரகடனப்படுத்தலை, தசரத புத்திரனாக தான் பிரகடனப்படுத்துகிறார். அந்த தசரத புத்திரனாகவே நீ நினைய ராமரை, அது என்ன பண்ணும், உன் எதிரியை அழிச்சிடும்ன்றார். உன் எதிரியை நீ ஜெயிச்சிட முடியும் உன்னால் அப்படின்றார். அதே மாதிரி தான் எத்தனை தடவை மூச்சடையும்படி செய்தான் லக்ஷ்மணரை. எத்தனை நாள் யுத்தம் பண்ணா, எவ்வளோ நாள் யுத்தம் பண்ணா. மறுபடியும் போய் நிகும்புல யாகம் பண்ணி அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு வந்து மாயா யுத்தம் பண்ணி மேகத்தில் மறைஞ்சு சுக்கரிய இது அடிக்கடி மூச்சு அடையும்படி செய்த லக்ஷ்மணரை எத்தனை தடவை மூச்சு அடையும்படி செய்தான். நாகாஸ்திரத்தில் கட்டுப்படுத்தினான். கடைசியில் சக்தி ஆயுதத்தினால தாக்கி அவரை மூச்சு அடையும்படி செய்தான் லக்ஷ்மணரை. யார்? இந்திரஜித்து. பல விதங்களில் ஜெயிக்க முடியாத நிலைக்கு வந்துட்டான் இந்திரஜித்து. லக்ஷ்மணரால் முடியல, சமாளிக்க முடியல. அப்புறம் ராமர் பலத்தினால்தான் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சு தான் கடைசியில் அவன் அடிக்கடி மறைஞ்சி மேகத்தில் மறைஞ்சி சண்டை போகிறான். அதனால தான் மேகநாதன் பேர். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ராவணனை அந்த இந்திரஜித்தை ராம மந்திரத்தை சொல்லி, ராம மந்திரம்னா பரமாத்மா பரபிரம்மா அப்படின்னா அப்படி கிடையாது. தாசரதிர் தசரத புத்திரனாகிய சாதாரண மனுஷன் ராமன். அந்த ராமன் சத்தியம் சந்தன் தர்மாத்மாவாக இருப்பது சத்தியம். அதனால் இந்த ஐந்திராஸ்திரமானது போய் இந்திரஜித்தை வதம் செய்ய வேண்டும். ஏன்னா தர்மாத்மா சத்தியசந்தனா ராமன் வந்து தர்மாத்மா சத்தியசத்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ வதம் செய்ய வேண்டும் என்று. தர்மாத்மாவும் சத்தியசத்தமாக இருந்தாரானால் கண்டிப்பாக தர்மாத்மா சத்தியசந்தஸ்ச ராமோ தாசரதி அப்படின்னு சத்தியசந்தனாவும் ராமர் வந்து சத்தியசந்தனாவும் தர்மாத்மாவும் இருப்பது தசரத புத்திரர் இருக்கிறார் இல்லையா, அப்படியேப்பட்டவர் அப்படின்னு ராமநாமத்தை சொல்லி தான் பிரயோகம் பண்ணுறார் அந்த அம்பை. அப்போது இந்திரஜித்து வதம் பண்ணப்படுகிறான். இதுதான் விஷயம். அப்போ தசரத புத்திரனாக தான் தன்னை பிரகடனப்படுத்துகிறாரு தவிர எங்கேயாவது பரமாத்மான்னு சொல்கிறாரு. என்ன இது ராமாயணத்தில் பார்த்தா, ராமரை பார்த்தா பரபிரம்மம், ராமச்சந்திர பரபிரம்மனே மகன் சொல்கிறா, பரபிரம்மன் தான் சொல்கிறாங்க மகான்கள்லாம். அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தா எங்கேயுமே பரபிரம்மன்னு சொல்லியே ராமரை. எங்கேயோ ஒரு தரத்தில் பிரம்மதேவ் சொன்னேன், ரொம்ப பார்க்க முடியலையே ராமர் பரமாத்மான்றது. 1-2 அதுவும் எண்ணி சொல்லிடலாம். ராமர் பரமாத்மான்னு சொல்கிறது வேறு யாரும் சொல்ல. மந்தோதரி சொல்கிறா. மண்டோதரி கிடையாது, மந்த உதரம் உடையவள், அதாவது ஒட்டின இடுப்புடையவள். அதனால் மந்தோதரின்னு பேர் அவளுக்கு. அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் மண்டோதரின்னா டா வரக்கூடாது, டா கிடையாது.
தா மந்தோதரின்னு பேர் அவளுக்கு. அப்போது மந்தோதரி அவருடைய புத்திரன் இந்திரஜித்து வதம் செய்யப்படுகிறான். அப்போ மனுஷனாக தான் ராமாயணம் பூரா பாருங்கள், மனுஷனாக தான் ராமரை வால்மீகியும் சொல்கிறார், லக்ஷ்மணரும் சொல்கிறார், பரதனும் சொல்கிறார், எல்லாமே மனுஷனாக தான் சொல்கிறாங்களே தவிர அவரை பரபிரம்மமாக சொல்கிறவங்க கிடையாது. பரபிரம்மமாக சொல்கிறவங்களாம் 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க, ராமரத்தில் போயிடுவாங்க. பிரம்மதேவர் சொன்னார் போயிட்டார், பரசுராமர் சொன்னார் உடனே போயிட்டார் மகேந்திரபுரத்துக்கு. எல்லாமே பார்த்தா பரமாத்மான்ற நோக்கத்தோடு பழகலை. கருடார் வந்தார், பரமாத்மான்னு உடனே போயிட்டார். அவங்களாம் ஒரு சீன் தான் வந்து போயிடுவாங்க, பார்ட் பை பார்ட்டாக அதில் வந்து போயிடுவாங்க. அது மேலே அவங்களாம் வர முடியாது, ராமரத்தில் நெருங்க முடியாது. ஆனால் மனுஷனாக நினச்சவங்க பார்த்தா கூடவே வாசம் பண்ணுறாங்க. லக்ஷ்மணர் மாதிரி, பரதம் மாதிரி, சத்ருகுணம் மாதிரி, கௌசல்யா மாதிரி, தசரதர் மாதிரி அவரோட வாழ்ந்து பழகினாங்க ராமாயணத்தை. அப்போ ராமாயணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னடா அது பகவத்கீதையில் பகவான் அவஜானந்தி மாமூடான்னு சொல்லியிருக்காரு, நம்ம இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது கிருஷ்ணாவதாரத்துக்கு, கிருஷ்ணனை தான் தன்னை மாம்னா என்னைன்னு கிருஷ்ணன் தான் சொல்கிறாரு. அது அந்த அவதாரத்துக்கு அப்படி தான் பகவானை மனுஷனை நினைக்கூடாது, அவர் பரமாத்மான்றதை நம்பணும். ஏன்னா அதுக்கு தானே பகவான் லீலைகள் பண்ணுறதே, கிருஷ்ண லீலைகள். அதை நம்பலனா எப்படி பக்தி வரும் உனக்கு? அப்போ அந்த கிருஷ்ணாவதாரத்தை எப்படி புரிஞ்சுக்கணுமா? அற்புதம், அவன் அற்புத ஸ்வரூபி, ஆச்சரியகரமானவன். அதுதான் கேட்குறாரு, ஏதாவது அதிசயத்தை பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு அக்குரர் கேட்குறாரு. யமுனை தளத்தில் வைகுண்ட குளத்தை தரிசனம் பண்ணி கொடுத்த போது ஏதாவது அதிசயத்தை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு கிருஷ்ணர். உன்னை பார்த்துட்ட பிறகு இந்த உலகத்தில் எல்லா அதிசயங்களுக்கு காரணமானவன், அதிசயமானவன் நீ தானே அப்படின்னு ஆச்சரியப்படுறார் அக்குரர். அப்படின்னா அது அதிசயத்துக்கான அவதாரமே அற்புதம், தமத்புதம். அந்த அற்புதங்களை செய்வதற்கென்றே எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம், அது வேறு. ஆனால் ராம அவதாரம் மனுஷனாவே பிரகடனப்படுத்தி மனுஷனை நல்வழிப்படுத்துவதற்காக வந்த அவதாரம். அப்போ ராமருடைய வழியில் நம்ம போகிறோன்னா ராமரை மாதிரி கொள்கைகளை நம்ம கடைப்பிடிக்கணும், சத்தியமாக இருக்கணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும், எல்லாத்தையும் நம்ம படிப்படியாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மனுஷனாகவே எடுத்துக்கணும் ராமரை. அப்படி எடுத்துங்கன்னா ராமர் நமக்குள்ளே புகுந்து அந்த தன்னுடைய நன்னடத்தைகளை நமக்குள்ளே பிரகாசப்படுத்துவார், நமக்குள்ளே அந்த அன்பை வித்துடுவார். நமக்கு எல்லாரோடும் சகஜமாக பழக முடியும். இவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இந்த பேத புத்தியோட யாரையும் நம்ம ஒதுக்க மாட்டோம். அந்த ராமருடைய குணங்கள்லாம் நமக்குள்ளே அப்படியே பிரதிபலிக்கும். எப்படின்னா ராமர் எப்படி வாழ்க்கையில் நடந்தார் ராமாயணத்தை படிக்கும்போது பார்த்தா தெரியும். அந்த வழியிலேயே நம்ம போனால் தான் ராமரை நம்ம பிடிக்க முடியும். இல்லை ராமர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டார். ராமர் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அவர் வழியிலே போகணும். தன்னை மனுஷன் தான் பிரகடனம் பற்றி பார்க்குறாரு, அப்போ நம்ம அப்படியே அவரை அப்ரோச் பண்ணுவோமே, அப்படியே அவரை நினைப்போமே. அப்போது ஆணுகூல்யான சங்கல்பம், பிரதிகூல்யான வர்ஜனம். ராமருக்கு பிடிச்ச விஷயத்தில் அனுகூலமாக இருக்கிறது, இதுதான் சரணாகதி தத்துவமே. அவருக்கு பிடிக்காத விஷயத்தை வேறு விதத்தில் நம்ம பரமாத்மா அப்படின்னு சொன்னால் அகம் மானுஷமன், நீ நான் தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மதேவர். ஆனாலும் புகழ்கிறாரு. புகழ்ந்தவுடனே சரி புகழ் ஏற்றுக்கினாரு. ஆனால் அவர் அதை விரும்பலை ராமர். ஆனால் பிரம்மதேவர் வந்து சொல்கிறார் போது சரி ஓகே நீ பரமாத்மா தான் நீ நினைக்கிறியா, உனக்கு நான் பரமாத்மாவாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் போயிட்டார். பிரம்மதேவர் தன்னுடைய மகனாக பார்த்த யாருமே பகவானை விட்டு பிரியல. யாருடைய பக்தி பேசும்? பிரம்மதேவர் ராமாவதாரத்தில் பிரம்மதேவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார். கடைசியில் வந்து பிரம்மதேவருடைய பக்தியை பற்றிய பேசுகிறோம் நம்ம, சொல்லுங்கள். பிரம்மதேவர் பக்தி பற்றிய பேசுகிறோம். இந்திரன்லாம் வந்து பகவானை தெரிஞ்சுக்கிட்டு இந்திரனை வந்து சரபங்க ஆசிரமத்துக்கு வரும்போது இந்திரனுக்கு தெரியும் பகவான் ராமர் அப்படின்னு நினைக்கும்போது இந்திரனா கூட இருந்தால் ராமர் கூட ராமாயணம் பூரா கிடையாது. அவங்களாம் வந்து போயிடுவாங்க ஒரு பாட்டில். ஏன்னா அவங்க பரமாத்மான ராமர் நினைக்கிறதுனால. பரசுராமர்னா அப்படியே கூடவே இருந்துட்டார் இல்லை, அவரும் பரமாத்மான்னு சொன்னார். அதுதான் அவர் எஸ்கேப் ஆகிட்டார், மகேந்திரபுரத்துக்கு போயிட்டார். ஆனால் யார் அவர் வந்து மனுஷனாக மதித்தாங்களோ அவங்க தான் 11,000 வருஷம் அயோத்தியாவாசிகள், கௌசல்ய சீதை, கைகேயி, சுமித்ரை, எல்லாரும் ராமர், பரதர், சத்ருகுணன், லக்ஷ்மணன், தன்னுடைய நண்பர்கள், குகன் முதலான எல்லாருமே வந்து 11,000 வருஷம் ராமரோடவே வாழ்ந்தாங்க. இது பரமாத்மா சங்கச்சக்கரகத்தை வாழ முடியுமா? உலகத்தில் வாழ விடுவாங்களா? எல்லாரும் வந்து லைனுக்கு கியூ நிற்க மாட்டாங்களா? பரமாத்மா வந்திருக்காராம் தசரத வீட்டில் அவதாரம் பண்ணிக்காரன், போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி வந்துட மாட்டாங்களா? சங்கச்சக்கரகத்தை பகவான் வந்திருக்காருன்னு
வர முடியாது பகவானாலே. அவன் மனுஷனாக பிரகடனப்படுத்தும் போது நம்ம மனுஷனை தான் பார்க்கணும் ராமரை. அப்படி பார்த்தா தான் ராமாயணத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். வால்மீகி நம்மளுக்கு எப்படி எந்த வழி கொண்டு போகிறாரோ அந்த வழியிலே ராமாயணத்தை நம்ம பார்த்தா தான் அதனுடைய அதில் உள்ள ஒவ்வொரு எந்த இடத்துல எப்படி பழகிறாரு, எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறாரு, என்ன தர்மத்தை பேசுகிறாரு, அவர் ராமனுடைய வாக்கியங்களே பொறுக்கி எடுத்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சம்பாஷணைகளை பார்த்தா. வால்மீகியே மறைக்கும்போது அவர் பரமாத்மா ஏன் மறைக்கூடாது? மறைக்கணும்னு நோக்கம் இல்லை. அந்த பரமாத்மான்ற சௌக்கியத்தை விட இந்த மனுஷ நாட்டியம் இருக்குது பற்றியா, அதான் நல்லா இருக்குது. அதை விட இது பல மடங்கு சௌக்கியத்தை கொடுக்குதுன்றதுனால இந்த குணாபிராமனாக பார்க்கும்போது கிடைக்கிற சௌக்கியம் நிர்குண பிரம்மமாக பகவானை ராமரை பார்க்கறதுனால கிடைக்காது நம்மளுக்கு. ஏன்னா சரித்திரத்திலேயே அப்படி தான் தன்னை மனுஷனாக பிரகடனம் பார்த்திக்கும்போது அங்கே பரமாத்மா பிரகடனப்படுத்தாத ஒரு விஷயத்தை உள்ள இன்டர்பிரிட்டேஷன் பண்ணோம்னா நம்ம அதை சுவைக்காது ராமாயணம். எந்தெந்த கிரந்தத்தை எப்படி எப்படி சுவைக்கணும்னா அந்தந்த மகான்கள் எப்படி எப்படி சுவைச்சாங்களோ அப்படி சுவைச்சா தான் நம்மளால் அந்த உயர்ந்த சௌக்கியத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். ராமாயணம்னா ராமாயண வழி வேறு. ராமாயண வழியில் தான் நம்ம ராம அயனம், ராமருடைய வழியில், அயனம்னா வழின்னு அர்த்தம். ராமருடைய வழியில் போனால் தான் அது ராமாயணன்னு பேர். இல்லைன்னா அது வேறு ஏதோ பேர், அது ஏதோ ஒரு கதை அப்படின்னு போயிடும். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ராமாயணம் எப்படி ராமரை பிரகடனப்படுத்தி காண்பிக்கிறத மனுஷன் அப்படியே நினச்சிக்கிட்டா தான் அந்த ராமாயணத்தை நம்ம ஆழ்ந்து அனுபவிக்க முடியும். உங்களுக்கு பக்தி வரணுமோ இல்லையோ, நமக்கு பக்தி வராமல் வர்றதில்லைன்னு ராமருடைய கங்கணம். நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை, ராமர் உங்களை எப்பொழுதும் நினச்சிட்டே இருக்கார். ஏன்னா நீ மனுஷனை நினச்சிட்டல, அது போதும். அதுதான் ராமருக்கு திருப்தி. ஏன்னா ராமரே சொல்ல, நான் இப்போ பரமாத்மா இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க. என்னை எப்படியோ பரமாத்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால தான் பிரம்மதேவர் ஓடியாரு, இந்திர சந்திரன் எல்லாம் ஓடிடுறாங்க ராமரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு பரமாத்மான்றதுனால. அவர் அது நான் மனுஷன்பா, அகம் மானுஷம் பண்ணி நான் மனுஷனாக தான் நான் நினச்சின்னு இருக்கேன். நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பரமாத்மா சொன்னாங்க அதுதான் அப்போ கிளம்பும். அதுதான் பிரம்மதேவர் போயிட்டார், இந்திரன் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் 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 தன் கணவனாக நினைச்ச சீதை மட்டும் கூடவே வந்துட்டா புஷ்பவனத்தில். வரம் கொடுத்துட்டு போயிட்டேன் தான். இந்திரன் வரம் கொடுத்தான், எல்லா வானரும் உயிரோடு எழுந்து வரம் கொடுத்து போயிட்டான். அவள் தான் அவன் நிற்கல. அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது. சீதை தான் கூட வாழ்ந்தா, லக்ஷ்மணன் தான் கூட வாழ்ந்தார், பரதன் தான் கூட வாழ்ந்தாங்க, கௌசல்யம்மா வாழ்ந்தா, சுமித்ரை வாழ்ந்தா, கைகேயி வாழ்ந்தா. ஏன்னா மனுஷனாக நினச்சதுனால, ராமரை தன் குழந்தை நினச்சதுனால அவள் தான் நீடித்து 11 வருஷம் கூட இருக்க முடியும். புரியுது? அதனால் எல்லாருமே தெரியும். நம்ம ஏற்கனவே பாகவத்தை பற்றியும் பேசியிருக்கோம், ராமாயணம் பற்றியும் பேசியிருக்கோம். பாகவத்தை எப்படி அணுகணுமோ அந்த அணுகுமுறையில் அணுகணும், ராமாயணத்தை எப்படி அணுகணுமோ அந்த அணுகுமுறையில் அணுகணும். அதுதான் அந்த கேரக்டர் சேஞ்சஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியும். குணங்கள், ராமருடைய குணங்கள், கிருஷ்ண குணங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ராமரை மாதிரி நம்ம ராமரை வழியிலேயே நம்ம போனோம்னா தான் அந்த ராமாயணத்தை நாம் சிரசுக்கு மேலே வச்சு கொண்டாடுவோம். அது உயிர் மூச்சாக நம்மளுக்குள்ள நடமாடி கொண்டு இருக்கிறோம் ராமாயணமானது. அப்போ தான் புரியுது நம்மளுக்கு எது ராமர் வந்து குணாபிராமன்னு நம்மளுக்கு புரியுது. சகல கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. வால்மீகி வழியில் போனால் தான் ராமரை புரிஞ்சிக்க முடியுது. பரமாத்மா அப்படின்னா அவள் தான் அதில் முடிச்சிடுச்சு எல்லாமே. அவனை பரமாத்மா சொல்லிட்டு இனிமேட்டு அவர் அழுது புலம்பந்து சீதைக்காக அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நாடகமாக தோணும். என்னது, அது உண்மையான அன்பு போல் தோணாது. புரிஞ்சுக்குங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா, அப்போது வந்து என்னென்னா, நீங்கள் பரமாத்மான்னு வச்சுட்டிங்க வச்சுங்களேன் ராமரை, நீங்கள் பரமாத்மான்னு வச்சிங்கன்னா கௌசல்யா இதெல்லாம் புரியுது அஜ்ஞானமாக தோணும். கௌசல்யா புலம்பந்தோம், தசரத புலம்பந்தெல்லாம் அஜ்ஞானமாக தோணும். அது அஜ்ஞானத்தில் புலம்பும், அது பக்தியாக தோணவே தோணாது. எப்போ ராமரை பரமாத்மாவாக நீங்கள் வச்சிட்டிங்களோ அப்போது சீதையினுடைய காதல்லாம் பார்த்தா அதெல்லாம் அஜ்ஞானமாக தோணும்,
அறியாமையாக தோணும். அஜ்ஞானத்தினால் புலம்புறாங்க, அவர் பகவான் பரமாத்மான்னு புரிஞ்சிக்கல ராமரை அப்படின்னு தோண்டுமே தவிர, அப்போ அந்த அன்பின் ஆழத்தை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. நீ எப்படி தான் பரமாத்மான்னு தள்ளி வச்சிட்டியா ராமரை, புரிஞ்சிக்க முடியாது. அப்போ எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, ராமரை எப்படி புரிஞ்சிக்கணும்னா, வால்மீகி காட்டுற வழியிலேயே நம்ம போனோம்னா தான் ராமாயணத்தை புரிஞ்சிக்க முடியும். ஏன் இந்த ஒரு விஷயத்தை நான் திருப்பி திருப்பி ஆழமாக சொல்கிறேன்னா, அது மனசில் ஆழமாக பதினதுக்காகவே ஆழமாக சொல்கிறேன். புரிஞ்சுக்க, பசுமரத்தான மாதிரி பதிஞ்சிக்கணும். நம்ம மத்தியாவதாரத்துக்கு மர்த்திய சிக்ஷணம், மனுஷர்களை நல்வழிப்படுத்துறதுக்காகவே தான் மனுஷ அவதாரமே தவிர வெறும் ரக்ஷோவதாயன கேவலம் விவோம். ராட்சச வதத்துக்கு தன் தெய்வத்தில் நாராயணன் தான் வதம் பண்ண முடியும் ராவன் அப்படின்றதுனால அது தெய்வத்தை பிரகடனப்படுத்திக்கிறதுக்காக வரல. நான் ராவணனே வதம் பண்ணிட்டு பாரு, அப்படியேப்பட்ட சிவனத்தில் வரப்பெற்ற பிரம்மதேவ வரம் பெற்ற ராவணே வதம் பண்ண அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு வரல. நான் நாராயணன் வந்திருக்கேன் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிறதுக்காக வரல. என்ன கேவலம். சுகாச்சாரியர் சொல்கிறார், ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த வழி தான் நமக்கு போகணுங்க, நம்ம இஷ்டமாக போகக்கூடாது. அதனால் என்ன தோஷகேதுன்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார், நீ நல்லா ஆகிருதி, நல்லா அழகு, இதெல்லாம் ராமர் சந்தோஷத்துக்கு காரணமாகாது. இதெல்லாம் உண்மையான பக்தி, உண்மையான அன்பு தான் காரணமாகும் ராமர் அடையத்துக்கு. அதனால் ராமாயணன்றது ஒரு பொக்கிஷம். அந்த ராமாயணத்தை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணும், பாகவதத்தை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணும். அப்படி அணுகுனா தான் பகவத்கீதை எப்படி புரிஞ்சிக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நாம் டேஸ்ட் பண்ண முடியும், அதை அனுபவிக்க முடியும். அந்த ராமருடைய கருணையை நாம் பெற முடியும், பகவானுடைய கிருஷ்ணனுடைய கருணை பெற முடியும், ராமனுடைய கருணை பெற முடியும். அதையும் நம்ம அப்படியே கம்பேர் பண்ணிடக்கூடாது. பாகவதத்தை சொல்லிடுது, அதனால் அந்த வழியிலேயே ராமாயணத்தை எடுத்துக்கலான்னு சொன்னால் உங்களால் டேஸ்ட்டு போயிடும். அதான் சொல்கிறேன், இப்போ நான் கௌசல்யை காட்டின அன்பு, சீதை காட்டின அன்புலாம் அஜ்ஞானம், அறியாமையினால் அவர்கள் புலம்பின்னு இருக்காங்க பரமாத்மான்னு தெரியாமல் அப்படின்ட்டு ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா பக்திக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், அவள் காட்டின அன்புக்காக வேல்யூ இல்லாமல் போயிடும். அது பரமாத்மா, அப்போ இவங்க புலம்புத்தெல்லாம் வேஸ்ட்டு. பரமாத்மா ஜீவாத்மா, அது ஞானம், அது பக்தி இல்லை, அது பிரேமின்னே சொல்ல முடியாது. அப்படி தான் கோபிகளுடைய பிரேமியை உத்தவர் இதெல்லாம் அஜ்ஞானம் சொன்னேன், அது மாதிரி சொல்லக்கூடாது. கடைசியில் நான் அந்த கோபிகளுடைய சிஷ்யன் ஆகிட்டார். அவருடைய அன்பை பார்த்து பாதத்தோலி எடுத்து சிரசில் தச்சுக்கிறார் யாரோ உத்தவர். அப்படி அந்த பிரேமைக்கு வேல்யூபிள் கொடுக்கணும், கொடுத்தா தான் கிருஷ்ணனை நம்ம புரிஞ்சிக்க முடியும், ராமரை புரிஞ்சிக்க முடியும். இது ரெண்டு விஷயத்துலையும் பார்த்தா கிருஷ்ணாவதார ராமத்தில் ஒத்துமையாக இருக்குது பாருங்கள். கோபியில் காட்டின அன்பும் சீதை காட்டின அன்பும் பார்த்தா ஒத்துமையாக இருக்குது. பகவான் அப்படி தான் நினைக்கணும். பரமாத்மான்னு நினச்சிட்டேன்னா அவர் வைகுண்டவாசி, அவர்லாம் நமக்கு எங்கே கண்டுக்க போகிறார் அப்படின்னு ஆகிடும். அவர் ராமரா நம்மால்ப்பா, அவர் நம்மளை மாதிரி அவரும் பாவம் பாவர். ராமரை பார்த்து நம்ம பரிதாபப்படுற மாதிரி இருக்குது பாருங்கள். கைகையம்மா அப்படி சுறுசுறுக்கெல்லாம் சொல்லி அவர் வெளியே போகணுன்ற அவசியமே இல்லை. தன்னுடைய உரிமையான சொத்து, உரிமையான பதவி, உரிமையான சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு போகிறார் ராமர்னு. அதான் தியாகராஜன் பேர். அப்படின்னும் போது தானே சோதிக்க முடியும். இதெல்லாம் சும்மா விடம்பணும் இதெல்லாம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நீங்கள். ராமர் சும்மா அதெல்லாம் ஒரு வியாஜம், கைகை வரத்தை காப்பாற்றுற மாதிரி, பிதிரு சத்தியத்தை காப்பாற்றுற மாதிரி, இதெல்லாம் சும்மா ஒரு விடம்பனம். அவர் நோக்கம் என்னென்னா வனவாசத்துக்கு போய் அங்கே ராவண வதம் பண்ணணும், அதான் அதை மட்டும்தான் நோக்கம். நம்ம நினச்சிட்டு இருந்தால் அவர் ராமரை சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அது மட்டும் நோக்கம் கிடையாது, அதுவும் நோக்கம்தான். ஆனால் அவருக்கு ஆசை என்னன்னா குடும்பத்தில் ஒருத்தராக வாழறது தான் ஆசை அவருக்கு. சன்னியாசம் மேற்கொள்றது கூட அவருக்கு ஆசை கிடையாது. கைகையம்மா வரம் கேட்டிருந்தாலும் சன்னியாசம் மேற்கொள்கிற மாதிரி போகிறாரே தவிர அவர் என்னென்னா குடும்பத்தில் இருக்கணும், ராஜ்யத்தை நடத்தணும், அதுதான் ஆசையாக அவருக்கு. உறவினர்களோட உறவு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. எல்லாருக்கும் பிடிச்சமானவனா தான் நடந்துக்கணும் அப்படின்றது தான் ராமருக்கு ஆசை. ஆனால் அதான் அங்கே தெய்வத்தன்மை குறையாமல் அந்த உண்மையான நாராயணன் யார், ராமர் தானே. அதனால் அவர் தான் தெய்வம் பிரகடனப்படுத்திக்கணும், அதிசயங்களை பண்ணணும் அவசியம் இல்லையே ராமர். அப்புறம் என்னத்துக்கு அதெல்லாம் வீண் பம்பு. நானே எப்படாப்பா இந்த தெய்வத்தன்மையை விட்டுட்டு மனுஷனுக்கு இறங்கலாம் எனக்கு. ஏன்னா பிதரும் ரோச்சி ஏமாசை, பிதரும் ரோச்சி ஏமாசைன்னா அப்பா வேணும்னு ஆசைப்பட்டாராம் வைகுண்டாதிபதி. அப்படின்னும் போது இங்கே நான் பரமாத்மாவை நான் பிரகடனப்படுத்திக்க அப்படி விரும்புவேன். நான்
நான் அதிசயங்கள் தசரதரை அப்பாவா அடையணும்னு ஆசைப்பட்றேன் நான் எப்படி என்னை தெய்வத்தன்மையை காண்பிச்சுப்பேன்? காண்பிச்சிக்கவே மாட்டேன். நம்ம லாஜிக்காக பார்க்கணும். சில இடத்துல வந்து என்னென்னா சில திவ்ய லக்ஷண சம்பன்னக அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல, சர்வ லக்ஷண சம்பன்னக அப்படின்னு சொல்லியிருக்கு ராமோதர் காலத்தில் பார்த்தா ராமாயணத்தில். அப்போ திவ்யன்னும்போது சங்கச்சக்கர தெய்வீகமாக அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் சர்வ லக்ஷண சம்பன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 36 லக்ஷணங்களாகிய சாமுத்திரிகா லக்ஷணத்தின்படி அப்படி ஒரு ஆண் எப்படி இருக்க முடியும்னா அது ராமர் மாதிரி இருக்க முடியும். அப்படின்ற அளவுக்கு ராமர் பர்ஃபெக்டாக இருந்தாருன்னு சொன்னால் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்படிப்பா ஒரு மனுஷனாக இருந்துன்னு எப்படி இந்த அளவுக்கு இருக்க முடியும்? எப்படிப்பா ஒரு மனுஷனாக இருந்தது இவ்வளோ குணங்களை ஒரு இடத்துல பிரகாசிக்குது. அப்படி குணாபிராமனாக இருக்கார், ரம்யமாக இருக்கார், எல்லாருக்கும் அமைதியாக பதில் சொல்ல அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆசையாக இருக்குது ராமரை பார்க்கறதுக்கு. நீங்கள் பரமாத்மாவா அப்பா அவர்கள் அந்த குணங்கள் இருக்கிறதுலாம் சகஜம்தான். அவர் வந்து எல்லாருக்களையும் மன்னிக்கிறது சகஜம்தான் அப்படின்னு செப்புன்னு போயிடும். என்னது போயிடும்? சப்புன்னு போயிடும். அது கிடையவே கிடையாது. ராமர் மனுஷன் அப்படி நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு புள்ளியா, ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போகிற புள்ளியா, தன்னை வெறுக்கிற கைகையமாக கூட தன் தாயாக நினைக்கிற புத்தியா, ஆஹா வாட் எ பியூட்டிஃபுல் கேரக்டர், வாட் எ வண்டர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு ராமரை நம்ம புகழணும்னு ஆசையாக இருக்கும். பாப்பா இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்க முடியுமா ராமரை மாதிரி? இதுதான் ராமாயணத்தினுடைய ராமரை மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து ராமாயணத்தில் ஆழ்ந்து போன நிறைய விஷயங்கள் இருக்குது. ராமாயணத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ராமாயணம் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம், ராமரை எப்படி புரிஞ்சிக்கணும், இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ சொல்லிட்டோம். நம்ம ராமரை அந்த விதத்தில் புரிஞ்சிக்கிட்டால் தான் ராமரை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். வால்மீகி போன வழியில் நம்ம போனால் தான் ராமரை நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சமாவது ராமருடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இன்டர்பிரிட்டேஷன்லாம் வேண்டவே வேண்டாம். அவங்களே எல்லாம் பண்ணியாச்சு. நம்மளாம் புதுசாக இன்டர்பிரிட்டேஷன் நம்ம வியாக்கியானம் பண்ணுறது ராமாயணத்துக்கு அவங்களே எல்லாம் வியாக்கியானம் பண்ணி வச்சுட்டு ராமரை மனுஷனாகவே பார்த்தேன். கடைசியில் வந்து சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது, வைகுண்டவாசின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. கடைசியில் வந்து அவர் வைகுண்டத்துக்கு போகும்போது தான் பகவான். அதனால் சரித்திரம் பூரா பாருங்கள், ராமர் மனுஷனாக தான் சொல்லியிருக்காரு வால்மீகி. சுகாச்சாரம் அப்படி தான் சொல்கிறாரு. அதே ஃபாலோ பண்ணால் போதும். சரி, அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி மெய்ப்பொருள் என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க மகான்கள், அதை தான் பார்க்கணும். எப்போ சார கிரகியாக இருக்கணும், மற்றதெல்லாம் தள்ளிடணும். சாரமான விஷயம் என்ன இதில், அதை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே, ஆயிடுச்சு. அதனால் அன்பை ஒன்றை மதித்ததினால் ஆணவத்தை வதைத்ததினால் சீதாராமன் புகழ் எங்கும் பரவினது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மகான்கள். அப்படி சொல்கிறாங்க இல்லையா, பாடுறாங்க இல்லையா. அதான் மனுஷனாக இருந்து தரையில் நின்று பாதையை கூட பரதம் வாங்கி போயிட்டான். வெறும் அந்த சுட அந்த மலையில் அந்த தரையிலேருந்து சண்டை போட்டார் ராமர். எப்படி சண்டை போட்டார்? அப்புறம் தான் அதை பொறுக்க முடியாமல் ஆஞ்சநேயர் தோளில் தூக்கின்றார். ஆஞ்சநேயர் தோளில் உட்காந்து சண்டை போடுறார் ராமர். ராமருடைய கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை. ராமருடைய கதை எவ்வளோ நேரம் கேட்டாலும் சலிக்காது. ராமர்னா ராமர் தான். நிரஸ்த சாமியாதிசேன, அவருக்கு சமம் யாருமே கிடையாது. அப்புறம் அவருக்கு மேல்பட்டவங்க யார் இருக்க போகிறாங்க? கிடையாது. ராமரை பார்த்தா சரி. இப்போ நம்ம ராமாயணம் தானே பற்றி பேசுகிறோம். அப்புறம் அந்த ரீதியில் தான் நம்ம பேச முடியும். அதான் ராமாயணம் அப்படி தானே அப்ரோச் பண்ணணும்னு சொல்ல முடியும். அதை மாற்றி நம்ம சொல்லக்கூடாது. பகவத்கீதை யார் சொன்னாலும் அது அவனுக்கே தக்கும், கிருஷ்ணனுக்கு.
ராமாயணத்தில் ராமர் என்ன சொன்னாரோ அது அவருக்கே தகும். இதை தூக்கி இதை தூக்கி அதில் போட்டக்கூடாது. பாகவதத்தில் தூக்கி ராமாயணத்தை போட்டக்கூடாது. அது கிளாஷ் ஆகிடும். அது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் உண்டாக்கிடும். கன்ஃபியூஷனோடு நம்ம ராமாயணத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஆஸ் இட் இஸ் ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கோ ஒரிஜினாலிட்டி குறையாமல் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ராமாயணத்தை புரிஞ்சிக்க முடியும். சரி, ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு. நான் அப்லோட் பண்ணி கண்டிப்பாக நம்ம ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கோம். அதை நான் அப்லோட் பண்ணுவோம். ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு மொத்தமாக நம்ம அப்படியே மொத்தமாக இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ராமாயண பாராயணத்தை அப்லோட் பண்ணலாம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். राम 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 आंजनेय स्वामी की जय, सतगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय.